Hello everyone, welcome to my class. இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது சார்ல்ஸ் டிக்கின்ஸோட ஃபேமஸான ஒரு நாவல் டேவிட் காப்பர்ஃபீல்ட். அதோட ஃபர்ஸ்ட் பார்ட் தான் இன்னைக்கு கிளாஸ்ல பார்க்க போறோம். Before we enter into the class, a kind request. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, சஜஸ்ட் பண்ணுங்க. Thank you. With a small introduction, we shall get into the novel. Okay, David Copperfield is a novel in the Bildungsroman genre by Charles Dickens, narrated by the eponymous David Copperfield, detailing his adventures in his journey from infancy to maturity. Bildungsroman அப்படிங்கிறது நாவல்ல ஒரு டைப் ஆஃப் நாவல், ஜான்ரா ஆஃப் நாவல் இஸ் Bildungsroman. இது என்ன அப்படின்னு சொன்னா, Bildungsromanனா என்ன அப்படின்னு சொன்னா, ஒருத்தரோட இன்ஃபான்சி, அதாவது சைல்ட்ஹுட்ல இருந்து அவங்க மெச்சூர் ஆகுற வரைக்கும் அவங்களோட அந்த வாழ்க்கை பாதை இருக்கு இல்லையா, அதை ஃபுல்லா ரிலேட் பண்ற மாதிரியே அவங்களோட ஃபுல் லைஃப் ஸ்டோரி சொல்றது தான் வந்து Bildungsroman டைப் ஆஃப் நாவல்ஸ். ஓகே, அது ஒரு ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி மாதிரி அமைஞ்சிருக்கும். நிறைய சமயம் அவங்களோட மென்டல் க்ரோத், ஸ்பிரிச்சுவல் க்ரோத் எல்லாத்த பற்றியும் டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணுறது தான் ஒரு Bildungsroman நாவல். ஸோ அந்த மாதிரி ஒரு நாவலாக நம்ம டேவிட் காப்பர்ஃபீல்டை பார்க்கலாம். இது ஒரு எப்போனிமஸ் நாவல்னு அடுத்து வந்து சொல்லியிருக்காங்க பாருங்க. எப்போனிமஸ் அப்படின்னு சொன்னால் எந்த கேரக்டரோட நேமில், அதாவது யாரு ப்ரொட்டகனிஸ்டோ அவரோட பேர்லயே நாவல் அமைஞ்சிருந்தா அது ஒரு எப்போனிமஸ் நாவல். ஸோ இந்த நாவலோட ப்ரொட்டகனிஸ்ட் டேவிட் காப்பர்ஃபீல்டு, அவர் பேர்ல இருக்கிறதுனால இது ஒரு எப்போனிமஸ் நாவல். ஸோ அவரோட ஃபுல் லைஃப் ஹிஸ்டரி தான் நம்ம படிக்க போறோம். டேவிட் காப்பர்ஃபீல்டு அப்படிங்கிற ப்ரொட்டகனிஸ்டோட இன்ஃபான்சியில இருந்து மெச்சூரிட்டி வரைக்கும், ஓகே, ஹிஸ் அட்வென்ச்சர்ஸ் ஃபுல்லாவே நம்ம பார்க்க போறோம் இந்த நாவல். இட் வாஸ் பப்ளிஷ்ட் as a serial in 1849 and 1850 and then as a book in 1850. அந்த பீரியட்ல நிறைய அந்த பீரியாடிக்கல்ஸ் வந்து ரொம்ப ஹிட்டான டைம்ல தான் இது வந்திருக்கு. ஸோ அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, சார்ல்ஸ் டிக்கன்ஸ் அப்படின்னு சொன்னா அது வந்து ஒரு சீரியல் மாதிரி நாவல்ஸ்ல இந்த வீக்லி மேகசின்ஸ் மாதிரி இருக்கும் இல்லையா, அதுல பப்ளிஷ் ஆயிட்டு இருந்தது. அப்புறம் லேட்டரா இட் வாஸ் பப்ளிஷ்ட் as a novel. டேவிட் காப்பர்ஃபீல்ட் இஸ் ஆல்சோ an autobiographical novel. இதை வந்து ஒரு ஆட்டோபயோகிராபிக்கல் நாவல்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதுல இருக்கிற நிறைய இன்சிடென்ட்ஸ் வந்து சார்ல்ஸ் டிக்கன்ஸோட பர்சனல் லைஃப்ல நடந்த இன்சிடென்ட்ஸ், ஃபுல்லா கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்டோபயோகிராபிக்கல்ல அதுல இருக்கக்கூடிய நிறைய அம்சங்கள் வந்து அவரோட லைஃப்ல இருந்து ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸும் அதுல சேர்த்து எழுதியிருக்காரு. அதனாலதான் என்ன சொல்றாங்க பாருங்க, a very complicated weaving of truth and invention. உண்மையும் அவரோட கற்பனையும் கலந்து தான் இந்த நாவல் எழுதியிருக்கிறாருன்னு சொல்றாங்க. வித் ஈவென்ட்ஸ் ஆஃப் ஃபாலோயிங் டிக்கின்ஸஸ் ஓன் லைஃப். அப்போ அவரோட லைஃப்ல இருக்கிற நிறைய ட்ரூத்தும் இருக்கு, நிறைய ஃபிக்ஷனும் இருக்கு. ஆஃப் த புக்ஸ் ஹீ ரோட் இட் வாஸ் ஹிஸ் ஃபேவரேட். அப்போ டிக்கின்ஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா அவரோட ஃபேவரேட் நாவல் டேவிட் காப்பர்ஃபீல்டுன்னு தான் சொல்லியிருக்காரு. ஸோ டிக்கின்ஸ் பத்தி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம அவரோட பயோகிராஃபிக்குள்ள போகாம நம்ம வந்து நாவல்குள்ள போயிடலாம். ஏன்னா டிக்கின்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ் நாவலிஸ்ட் அப்படிங்கிறதுனால யூ நோ பை யோர் செல்ஃப், இல்லைன்னா அவரை பற்றிய டீட்டெயில்ஸ் நீங்களே படிச்சுக்கோங்க. ஸோ டேவிட் காப்பர்ஃபீல்டோட கேரக்டர் லிஸ்ட் நம்ம போயிடலாம். டேவிட் காப்பர்ஃபீல்ட் இஸ் த நாவல்ஸ் ப்ரொட்டகனிஸ்ட் அண்ட் a representation more or less of சார்ல்ஸ் டிக்கின்ஸ் himself. அப்போ அந்த நாவலோட ப்ரொட்டகனிஸ்ட் ஹீரோ யாரு அப்படின்னா டேவிட் தான், டேவிட் காப்பர்ஃபீல்டு தான். இவர் வந்து கிட்டத்தட்ட சார்ல்ஸ் டிக்கின்ஸோட ரெப்ரசன்டேஷனா பார்க்கலாம், சார்ல்ஸ் டிக்கின்ஸோட மறுவுருவம். ஏன்னா அவர் நிறைய அந்த கேரக்டருக்குள்ள டேவிட் காப்பர்ஃபீல்டுக்குள்ள இவரோட குணத்தையும் சேர்த்து கொடுத்துருக்கிறதுனால அவரோட ரெப்ரசன்டேஷனா பார்க்கலாம். He was born 6 months after his father passed away. ஸோ அவரோட அந்த டேவிட் காப்பர்ஃபீல்டுன்ற இந்த கேரக்டர், நம்ம சார்ல்ஸ் டிக்கின்ஸ் இல்ல, டேவிட் காப்பர்ஃபீல்டுன்ற அந்த ப்ரொட்டகனிஸ்ட் எப்ப பிறக்கிறாரு அப்படின்னு சொன்னா, ஏன்னா இது Bildungsroman நாவல்னு சொல்லிட்டு அவர் பிறந்ததுல இருந்தே இந்த நாவலோட கதை வந்து ஆரம்பிக்குது. அவர் பிறக்கிறது தான் ஃபர்ஸ்ட் சாப்டராகவே இருக்கும், சரிங்களா. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் சாப்டர்ல வந்து ஹீ இஸ் பார்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்க அப்பா வந்து ஆல்ரெடி இறந்துட்டாரு. அந்த குழந்தை பிரெக்னெண்டா இருந்தப்ப, அவங்க அம்மா வயிற்றுல இருக்கப்பவே அப்பா இறந்துட்டாரு. ஸோ அந்த குழந்தை ஆஃப்டர் தட் தான் பிறக்குது அப்படின்றது தான் விஷயம். ஸோ டேவிட் பிறக்கிறப்பவே அப்பா இல்லாத குழந்தையா தான் பிறக்கிறான். a detail that certainly affected him growing up. கண்டிப்பா ஒரு அப்பா இல்லாத ஒரு பையன், ஒரு குழந்தை அப்படின்னா அது நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணும் இல்லையா, அது எல்லாமே டேவிட் ஃபேஸ் பண்றான்.
கிளாரா காப்பர்ஃபீல்ட். கிளாரா காப்பர்ஃபீல்ட் யாருன்னா அவனோட அம்மா. ஸோ காப்பர்ஃபீல்டு வந்து அவங்க அப்பாவும் டேவிட் காப்பர்ஃபீல்டு தான். அவர் வந்து இறந்துட்டாரு. பையன் பேரு டேவிட் காப்பர்ஃபீல்டு. அம்மா பேர் வந்து கிளாரா காப்பர்ஃபீல்ட். ஷி இஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லான யங் வுமன். ஷி இஸ் விடோட் அஸ் அவங்க அப்பா இறந்துட்டதுனால விடோட் மதரா இருக்காங்க. கிளாரா இஸ் டேவிட்ஸ் மதர் ஹூ வாஸ் விடோட் வென் டேவிட்ஸ் ஃபாதர் டைட் 6 months பிஃபோர் ஷி கேவ் பர்த். அப்போ குழந்தை பிறக்கிறதுக்கு 6 மாசத்துக்கு முதவே அவங்க விடோ ஆயிட்டாங்க. அடுத்ததான் மிஸ்டர் மர்ட்ஸ்டோன். இப்போ உங்களுக்கு நம்ம கண்ட்ரி மாதிரி இல்லை, உங்களுக்கு வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு பெண்ணுக்கு வந்து ஹஸ்பண்ட் இறந்துட்டா ஷி கேன் கோ ஃபார் அனதர் மேரேஜ் அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த உரிமையாக தான் இருந்தது. ஷி கேன் கோ ஃபார் த செகண்ட் மேரேஜ். அப்போ மிஸ்டர் மர்ட்ஸ்டோன் தான் அந்த செகண்ட் மேன். மர்ட்ஸ்டோன் இஸ் த மேன் ஹூம் கிளாரா மேரேஜ் ஃபார் த செகண்ட் டைம். அப்போ அவங்க குழந்தை இவன் டேவிட் வந்து கொஞ்சம் வளர ஆரம்பிக்கிறப்போ அவனுக்கு ஒரு 3-4 வயசு இருக்கிறப்போ அவங்களோட செகண்ட் ஹஸ்பண்டா வரவர் தான் மிஸ்டர் மர்ட்ஸ்டோன். யாருக்கு நம்ம டேவிட்க்கு கொஞ்சம் விவரம் தெரிய ஆரம்பிக்குது. அரௌண்ட் 5 or 6 இருக்கும். அப்போ ஷி மேரிஸ் மிஸ்டர் மர்ட்ஸ்டோன். ஹி ஹாஸ் வெரி பிளாக் திக் ஹேர் அண்ட் பிளாக் ஐஸ். இவர் அவன் எப்படி டிஸ்கிரைப் பண்றான் அப்படின்னா அவருக்கு ஹேர் வந்து பிளாக்கா இருந்தது, பிளாக் ஐஸோட இருந்தது. பொதுவாக யூரோப்பியன்ஸ்க்கு அப்படி இருக்காது. ஸோ வேற ஒரு ரேஸா இருக்கலாம் அவரு. ஹி இஸ் வெரி கண்ட்ரோலிங் ஹஸ்பண்ட் அண்ட் ஸ்டெப் ஃபார்தர் டு டேவிட் காப்பர்ஃபீல்டு. அவர் வந்து கிளாரா காப்பர்ஃபீல்டையும் அந்த குழந்தை டேவிட் காப்பர்ஃபீல்டையும் ரொம்பவே கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறாரு. ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு ஸ்டெப் ஃபாதரா இருக்கிறாரு. ரொம்ப மோசமானவர் கூட மிஸ்டர் மர்ட்ஸ்டோன். அவரோட சிஸ்டர் தான் ஜெயின் மர்ட்ஸ்டோன், மிஸ்டர் மர்ட்ஸ்டோனோட சிஸ்டர். அண்ணன் கல்யாணம் பண்ணோன்னா ஜெயின் மர்ட்ஸ்டோனும் அதே வீட்டுக்கு குடி வந்துருவாங்க, டேவிட் வீட்டுக்கே குடி வந்துருவாங்க. ஓகே, மிஸ்டர் மர்ட்ஸ்டோன்ஸ் சிஸ்டர் who comes to help the family shortly after her brother's marriage to Clara. ஸோ கிளாராவை மிஸ்டர் மர்ட்ஸ்டோன் கல்யாணம் பண்ணோன்னா ஜெயின் மர்ட்ஸ்டோனும் இவங்களோட வந்து தங்கிக்கிறாங்க. Okay, next Peggotty. Peggotty is the loyal and trusted household servant to David. அந்த வீட்டில் அதாவது மர்ட்ஸ்டோன்ஸ் வர்றதுக்கு முதவே அந்த வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்கன்னா டேவிட் காப்பர்ஃபீல்ட், கிளாரா காப்பர்ஃபீல்ட் அண்ட் பெகட்டி. இவங்க 3 பேர் தான் இருப்பாங்க. அம்மாவும் அவனுக்கு கவர்னர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, நர்ஸ் மாதிரி இருப்பாங்க, மெய்ட் மாதிரி இருப்பாங்க. பெகட்டி எல்லா வேலைகளும் செஞ்சுட்டு அவங்கள பார்த்துட்டு 2 பேரையும் டேக் கேர் பண்ணிக்கிற பொசிஷன்ல இருக்கிறது தான் பெகட்டி. ஷி இஸ் அ லாயல் அண்ட் ட்ரஸ்டட் ஹவுஸ் ஹோல்ட் சர்வன்ட் டு டேவிட். ரொம்ப லாயலா, ரொம்ப நம்பிக்கைக்குரியவங்க அவங்க டேவிட்க்கும் அவனோட அம்மாவுக்கும். ஸோ டேவிடோட யங்கர் ஸ்டேஜ், அதாவது பிறந்தே பெகட்டி கூட இருக்கிறாங்க. ஸ்டியர்ஃபோர்த் இஸ் அ கிளாஸ்மேட் ஆஃப் டேவிட்ஸ் அட் சேலம் ஹவுஸ். சேலம் ஹவுஸ்ன்ற இடத்துல தான் டேவிட் படிக்க போறான். அங்க அவனோட கிளாஸ்மேட் தான் வந்து ஸ்டியர்ஃபோர்த். இவன் ரொம்ப ஒரு ரஃபியன் மாதிரி இருப்பான். அங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்லயே கொஞ்சம் பணக்கார பையன். அவனை பார்த்து எல்லாரும் பயப்படுவாங்க, ஈவன் மாஸ்டர்ஸே பயப்படுவாங்க, ஹெட் மாஸ்டர் கூட அவனை அடிக்க பயப்படுவாங்கன்னு சொல்லியிருப்பான். ஹி ரிசீவ்ஸ் மச் அட்மிரேஷன் ஃப்ரம் டேவிட் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் கிளாஸ் அண்ட் கான்ஃபிடன்ஸ். அந்த மாதிரி பசங்க மேல எல்லாருக்குமே ஒரு கிரேஸ் இருக்கும், எல்லாரையும் டாமினேட் பண்றவன், அவனோட ஃப்ரெண்ட்லியா இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவான். ஸோ ஹி ஹேப்பன்ஸ் டு பி த ஃப்ரெண்ட் ஆஃப் ஸ்டியர்ஃபோர்த். பீஃப்ரெண்ட் பண்ணிக்குவான் டேவிட். ஆக்னஸ் விக்ஃபீல்டு, இவங்க வந்து டாட்டர் ஆஃப் மிஸ்டர் விக்ஃபீல்டு தான் ஆக்னஸ் விக்ஃபீல்டு. இவங்க யாரு அப்படின்னு சொன்னா இவனோட ஆன்டியோட டேவிடோட ஆன்டி ஒருத்தவங்க இருப்பாங்க, மிஸ் பெட்டி அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட் தான் மிஸ்டர் விக்ஃபீல்ட் அண்ட் ஹிஸ் டாட்டர் ஆக்னஸ் விக்ஃபீல்டு. அடுத்ததா யூரியா ஹீப்னு ஒரு கேரக்டர். இவன் ஒரு மாதிரி வில்லனஸ் கேரக்டர் யூரியா ஹீப். ஹி ஸ்லிம்மி ஸ்னீக்கி சர்வன்ட் ஆஃப் மிஸ்டர் விக்ஃபீல்டு. ஆக்னஸ் விக்ஃபீல்டோட அப்பா விக்ஃபீல்டு இருக்கார் இல்லையா, அவங்களோட சர்வன்ட் தான் யூரியா ஹீப். லிட்டில் எமிலி அப்படின்னு சொல்றாங்க, அதனால அப்படி போட்டிருக்கு. லிட்டில் எமிலி இஸ் த நீஸ் ஆஃப் பெகட்டி அண்ட் டேனியல் பெகட்டி. நீஸ் அப்படின்னு சொன்னா அக்கா பொண்ணு இல்லைன்னா தங்கச்சி பொண்ணு நீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அக்கா பையன் இல்லைன்னா அண்ணன் பையனை வந்து நெஃப்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எமிலி வந்து ஷீ இஸ் த நீஸ் ஆஃப் பெகட்டி அண்ட் டேனியல் பெகட்டி. பெகட்டியோட பிரதர் தான் டேனியல் பெகட்டி. பெகட்டி நம்ம பார்த்தோம் இல்லையா, மெய்ட் சர்வன்ட். அவங்களோட அண்ணன் டேனியல் பெகட்டி. இவங்க 2 பேரோட சிஸ்டரோட டாட்டர் தான் லிட்டில் எமிலி. அவங்க சிஸ்டர் இறந்து போயிட்டாங்க, அதனால லிட்டில் எமிலிய டேனியல் பெகட்டி வளர்த்துட்டு இருக்கிறாரு. டோரா ஸ்பென்லோ யாரு அப்படின்னா மிஸ்டர் ஸ்பென்லோவோட டாட்டர். இவங்கள தான் வந்து
டேவிட் வந்து கல்யாணம் பண்ணிக்குவாரு. ஓகே, ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருப்பாங்க டோரா ஸ்பென்லோ. அடுத்து ஹாம் இஸ் த நெஃப்யூ ஆஃப் பெகட்டி அண்ட் ஹர் பிரதர் டேனியல். ஹீ இஸ் ஸ்ட்ராங், ப்ராட் அண்ட் 6 feet tall. ஹாம் ஒரு யங் பாய் தான், யங் சாப் தான். இப்போ ஹாமையும் லிட்டில் எமிலியவும் டேனியல் பெகட்டி தான் வளர்த்துட்டு இருக்கிறாரு. எமிலி வந்து இவரோட சிஸ்டரோட டாட்டர், ஹாம் வந்து பிரதரோட சன். ஓகே, இந்த 2 பேரும் ஆர்ஃபன்ஸா இருக்காங்க, லிட்டில் எமிலியும் ஹாமும். ஏன்னா 2 பேருமே அந்த ஃபிஷர்மேனா இருக்கிறவங்க. அப்போ சீக்குள்ள போறப்போ என்ன ஆயிடுது அப்படின்னா, அவங்க அப்பா அம்மா எப்படியோ சம்ஹவ் ஷி லாஸ்ட் ஹர் பேரண்ட்ஸ். ஹாம்க்கும் ஹீ லாஸ்ட் ஹிஸ் பேரண்ட்ஸ். அதனால 2 பேரையும் பாத்துக்கிறது டேனியல் பெகட்டி தான். அவங்க மாமா, இவளுக்கு மாமா, இவனுக்கு வந்து சித்தப்பா ஆர் சம்திங். ஓகே, ஸோ இவங்க பாத்துக்கிறது டேனியல் பெகட்டி. மிஸ் பெட்ஸி யாருன்னா, ஷீ இஸ் டேவிட்ஸ் ஆண்ட், சிஸ்டர் டு ஹிஸ் டெட் ஃபாதர். அதாவது டேவிடோட அப்பா இறந்து போயிட்டான்னு சொன்னேன்ல, அவங்களோட சிஸ்டர் தான் மிஸ் பெட்ஸி. ஓகே, இவங்க ஃபர்ஸ்ட் சீன்ல வருவாங்க, ஃபர்ஸ்ட் சாப்டர்ல வருவாங்க, அப்புறம் பின்னாடி வருவாங்க. என்னன்னா, எக்ஸ்கியூஸ் மீ, கிளாரா காப்பர்ஃபீல்ட் வந்து when she is giving birth to டேவிட், அவங்க வந்து ஒரு பெண் குழந்தையா இருந்தா நான் வளர்த்துக்குவேன்னு ரொம்ப ஆசையா வருவாங்க. ஆனா டேவிட் பையன் பிறந்திருக்கான்னு சொன்னோன்னா கோவமா வெளியே போயிடுவாங்க. அதுக்கப்புறம் பின்னாடி ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் நம்ம அவங்கள பார்ப்போம். ஓகே, ஸோ இவங்க வந்து டேவிடோட சிஸ்டர் தான் மிஸ் பெட்ஸி. மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் மிகாபர், இவங்க யாரு அப்படின்னு சொன்னா, டேவிட் வந்து ஒரு கட்டத்துல வந்து வேலைக்கு அனுப்பிடுவான். யாரு அப்படின்னு சொன்னா, அவங்க சித்தப்பா, அதாவது மிஸ்டர் மர்ட்ஸ்டோன், ஸ்டெப் ஃபாதர் இருக்கார் இல்லையா, அவன் வந்து வேலைக்கு அனுப்புறப்போ மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் மிகாபரோட வீட்டுல தான் டேவிட் வந்து தங்கி இருக்கான். அவங்க வந்து ரொம்பவே நல்லா பார்த்துக்குவாங்க, வெரி க்ளோஸா, தே ஆர் வெரி க்ளோஸ் டு ஹிம். ரொம்ப லாங் டைம் ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. அவனோட எல்லா நல்லது கெட்டதுலயும் பங்கு பெறாங்க. Okay, right. Traddles. Tommy Traddles, one of David's classmate from Salem House. He is quite good natured. அப்போ சேலம் ஹவுஸ்ல இருக்க இன்னொரு ஃப்ரெண்ட், ஏன்னா அவன் அங்க வந்து நிறைய பேரோட டேவிட் வந்து பழகிருப்பான். அதுல ஒருத்தர் தான் ட்ராடல்ஸ். ஓகே, இவன் வந்து ரொம்ப குட் நேச்சர்ட் பாய். ஸ்டேர்ஃபோர்த் பத்தி சொன்னேன், அவன் கொஞ்சம் பேட் நேச்சர்ட், கொஞ்சம் ரஃபியன் அப்படின்னு சொன்னேன். ட்ராடல்ஸ் வந்து வெரி குட் நேச்சர்ட் சொல்றாங்க. டாக்டர் ஸ்ட்ராங் அண்ட் ஆன், இவங்க வந்து ஒரு மேரிட் கப்புள் whom டேவிட் மீட்ஸ் டியூரிங் his stay with மிஸ்டர் விக்ஃபீல்டு. அவங்க ஆண்டியோட ஃபேமிலி ஃப்ரெண்டான மிஸ்டர் விக்ஃபீல்டு வீட்டில் வந்து ஒரு சமயம் டேவிட் காப்பர்ஃபீல்டு தங்கி இருக்கான். அப்போ அவன் சந்திக்கிற மக்கள் தான் டாக்டர் ஸ்ட்ராங் அண்ட் ஆனி. மிஸ்டர் பார்க்கஸ் யாரு அப்படின்னா, ஒரு கேரேஜ் ஓட்டிட்டு இருப்பாரு. அடிக்கடி உங்க கிளாரா அவங்க வீட்டுல இருந்து எங்க போறதுனாலும் ஒரு கேரேஜை வந்து கூப்பிடுவாங்க, வாடகைக்கு கூப்பிடுவாங்க. அந்த கேரேஜ் ஓட்டிட்டு வர்றதுதான் மிஸ்டர் பார்க்கஸ். அவர் தான் பின்னாடி பெகட்டிய கல்யாணம் பண்ணிக்குவார். ஓகே, ஸோ திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ், ரொம்ப தெரிய வேண்டிய கேரக்டர்ஸ். இன்னும் ஒரு சில மைனர் கேரக்டர்ஸும் இருக்கு. நம்ம we shall see them as we go through the novel. Now let us go with the plot summary. ரொம்ப டீட்டெயில்டாக தான் நாவல் பார்க்க போறோம். ஸோ சாப்டர் வைஸாக தான் நான் போயிருக்கிறேன். ஃபர்ஸ்ட் 10 chapters இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ ஒரு 2 or 3 பார்ட்ஸாக இந்த நாவல் வந்து நம்மளுக்கு எபிசோட்ஸாக வரும். The novel is narrated in the voice of David Copperfield Jr., who begins by describing the circumstances of his birth. So David Copperfield Jr. அவரு நம்மளுக்கு அறிமுகமாகிற. சீனியர் யாருன்னா அவங்க அப்பா, ஏன்னா அப்பா இறந்துட்டாரு, அவரோட பேரையே பையனுக்கு வச்சிருக்காங்க, டேவிட் காப்பர்ஃபீல்ட் ஜூனியர். ஓகே, he is narrating the story. He is describing the circumstances of his birth. அவரோட பிறந்த கதையில இருந்து ஆரம்பிக்கிறாரு. அந்த டைம்ல என்ன நடந்ததுன்னு. He was born in Blunderstone Rookery, the name of his house, in Suffolk on a Friday, and he let out his first cry just as the clock struck midnight. Blunderstone ரூக்கரி அப்படிங்கிறது அவங்க வீட்டோட பேரு. ஸோ இது நிறைய இடத்துல இது வந்து ஒரு முக்கியமான ஒரு ஒன் வேர்ட் கொஸ்டின். சார்ல்ஸ் டிக்கின்ஸோட
வீட்டு பேர் வந்து பிளண்டர்ஸ்டோன் ட்ரூக்கரி. ஓகே, இட் இஸ் த நேம் ஆஃப் த ஹவுஸ். ஒரு ஃப்ரைடே நைட் மிட் நைட்டு தான் பிறக்கிறாரு. ஓகே, 12 o'clock அடிச்சோன்னா அவர் பிறக்கிறாரு. A nurse present at his birth claimed that because of these circumstances, David was destined to be unlucky in life and to have the gift of seeing ghosts. ஐயோ, இந்த நேரத்துல பிறந்திருக்கு இந்த குழந்தை, கரெக்டா 12 மணி அடிக்கிறப்போ கண்டிப்பா அது நல்ல சகுனமே இல்ல. he is going to see many bad things, very unlucky child அப்படிங்கிற மாதிரி அந்த குழந்தைய பிறக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ண நர்ஸ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. he may even see ghosts அப்படின்னு சொல்றாங்க. பேய்களை கூட அந்த குழந்தை சந்திக்கும்னு சொல்றாங்க. ஜூனியர் என்ன சொல்றாரு இந்த ஸ்டோரி எழுதி டிஸ்கிரைப் பண்றவர், the later prophecy has not yet come true. அஃப்கோர்ஸ் நான் நிறைய மிஸ்அட்வென்ச்சர்ஸ், நிறைய அன்லக்கி தான், நான் அதை ஒத்துக்கிறேன், ஆனா இன்னும் பேய பார்க்கல அப்படின்னு சொல்றாரு அந்த கதை சொல்றவர். David's aunt Miss Betsy Trotwood appears on the day of David's birth and speaks with David's mother Clara. இப்போ அன்னைக்கு யார் வர்றாங்க அவன் பிறக்கிறப்போ அப்படின்னோன்னா அவனோட ஆன்டி வராங்க. அவங்க பேர் வந்து மிஸ் பெட்ஸி ட்ராட்வுட். ஏன் மிஸ் பெட்ஸி ட்ராட்வுட் அப்படின்னு சொன்னா, பெட்ஸி வந்து ஆல்ரெடி ஒருத்தர் கல்யாணம் பண்ணி ஒத்து போகாம டைவர்ஸ் பண்ணிட்டாங்க. அதனால இப்போ மிஸ் பெட்ஸி ட்ராட்வுட் அவங்க அப்பா பேரை சேர்த்துட்டு இருக்காங்க. ஷி அப்பியர்ஸ் ஆன் த டே ஆஃப் டேவிட்ஸ் பர்த் அண்ட் ஸ்பீக்ஸ் வித் டேவிட்ஸ் மதர் கிளாரா. ஓகே, கிளாராவோட பேசுறாங்க. மிஸ் பெட்ஸி இன்ஃபார்ம்ஸ் கிளாரா தட் ஷி இன்டென்ஸ் டு டேக் கஸ்டடி ஆஃப் த கேர்ள் கிளாரா. ஓகே, வாட் டஸ் ஷி இன்ஃபார்ம் அப்படின்னு சொன்னா, ஷி இன்ஃபார்ம்ஸ் கிளாரா, நான் வந்து ஒரு கேர்ள் பிறந்ததுன்னா அந்த கேர்ளோட ஃபுல்லா நான் பார்த்துக்கிறேன், பொறுப்பெடுத்துக்கிறேன், கஸ்டடி நான் எடுத்துக்கிறேன்னு சொல்றாங்க. மிஸ் பெட்ஸி விஷஸ் டு ரைஸ் த கேர்ள் ஸோ தட் மென் நெவர் டேக் அட்வான்டேஜ் ஆஃப் ஹர் த வே மிஸ் பெட்ஸி ஹாஸ் பின் டேக்கன் அட்வான்டேஜ் இன் ஹர் ஓன் லைஃப். அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னன்னா, பெண்களை வந்து நிறைய வந்து இங்க எக்ஸ்ப்ளாய்ட் பண்றாங்க. அதனால என் தம்பி பையனை வந்து, என் தம்பிக்கு பொண்ணு பிறந்ததுன்னா அந்த குழந்தை யாரும் வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிடக்கூடாது, அதனால பெண் குழந்தை தான் பிறக்கும், அதை நான் தூக்கிட்டு போய் வளர்த்துக்கிறேன்னு சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த குழந்தைய யாரும் அட்வான்டேஜ் எடுத்துக்க விட மாட்டேன்னு சொல்றாங்க. When David is born and Mr. Chillip, the doctor, informs Mr. Betsy that Clara has had a boy, Miss Betsy storms out of the house and never returns. So இவன் பிறந்துட்டான், குழந்தை பிறந்துடுது. பிறந்தோடனே சில்லிப்ன்ற ஒரு டாக்டர் தான் டெலிவர் பண்றாரு, சைல்டை வந்து பிறக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றாரு. ஸோ அவர் வந்து இன்ஃபார்ம் பண்றாரு. ஸோ ஷி ஹஸ் கிவன் பர்த் டு அ பேபி பாய் அப்படின்னு சொன்னோன்னே மிஸ் பெட்ஸி ரொம்ப கோவமா கிளம்பி போயிட்டாங்க. ஷி ஸ்டார்ம்ஸ் அவுட் ஆஃப் த ஹவுஸ். குழந்தைய பார்க்க கூட மாட்டாங்க, வாங்க கூட மாட்டாங்க, அப்படியே கிளம்பி போயிடுவாங்க. கடைசியா பின்னாடி தான் நம்ம அவங்கள பத்தி பார்க்க போறோம். ஓகே, டேவிட் நவ் டிஸ்கஸஸ் ஹிஸ் earliest memories. இப்ப டேவிட் வந்து அந்த பிறந்த கதையை சொல்லிட்டான். அதுக்கப்புறம் அவருக்கு ஞாபகம் இருக்கு, ஏன்னா இது கண்டிப்பா அவருக்கு ஞாபகம் இருக்க விஷயம் இல்ல, பெகட்டியோ அவங்க அம்மாவோ சொன்ன விஷயம் இது. அதுக்கப்புறம் அவன் மெமரிஸ்ல இருக்கிற விஷயங்களை எல்லாம் டிஸ்கிரைப் பண்றான். These are the youthful shape and beauty of his mother and this stronger larger figure of Peggotty. Technically the family is made but more like a member of their family. ஓகே, ஸோ அவங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்க மதர் பார்த்தீங்கன்னா ஷி வாஸ் வெரி பியூட்டிஃபுல்னு டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் பெகட்டி கொஞ்சம் ஷார்ட்டா லார்ஜரா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஞாபகங்கள் இருக்கிற விஷயத்த ஷேர் பண்ணிக்கிறான். He turns to the happy memories of his youth. One of the three of them sitting in front of the fire in the parlor and one of Peggotty intently listening as David reads to her from a book about crocodiles. எப்படி அவனுக்கு என்ன ஞாபகம் இருக்கு, அந்த சைல்ட்ஹுட் டேஸ் பத்தி என்ன ஞாபகங்கள் எல்லாம் டேவிடுக்கு இருக்குன்னா, அம்மா, பெகட்டி, அவன் 3 பேரும் அவன் குழந்தையா இருக்கிறப்போ 3 பேரும் அந்த ஃபயர் பிளேஸை சுத்தி உட்கார்ந்துப்பாங்களாம். இவன் வந்து கதைகள் படிச்சு, crocodiles பத்தி கதை படிச்சு பெகட்டிட்ட பேசிட்டு இருந்தது அவங்க அம்மா சிரிச்சுட்டே லிசன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயம் அவனுக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. These happy memories are interrupted by the appearance of a tall, dark, handsome man to whom David takes an immediate disliking. ஒரு நாள் இவங்க இப்படி சந்தோஷமா போயிட்டு இருக்கிறப்போ ஒரு கொஞ்சம் டார்க்கான கம்ப்ளெக்ஷன் உள்ள ஒரு மேன, அவர் வந்து ஹேர் டார்க்கா இருக்கு, கண்களும் கருப்பா இருக்கு, அப்படி ஒரு ஆள் வந்து வராரு வீட்டுக்குள்ள. பார்த்தோன்னு அவனுக்கு பிடிக்கல. யாருக்கு பிடிக்கல? டேவிட்க்கு பிடிக்கல. Although young, David does not appear to understand immediately what is going on. It is clear that Clara had been romantically interested in this new stranger. பார்த்து கொஞ்ச நாள்லயே அவனுக்கு பெருசா விவரம் தெரியலனாலும் புரியுது, என்னன்னா அம்மாவுக்கு அவரை பிடிச்சிருக்கு அப்படிங்கறது அந்த குழந்தைக்கு புரியுது.
Peggotty and Clara have several arguments that end in tears all around. பெகட்டி வந்து அடிக்கடி கிளாராக்கு சொல்லிக்கிட்டே இருக்காங்க, வேணா இந்த ஆளை பார்த்தா சரியில்லை, இவனை கல்யாணம் பண்ணிக்காதன்னு அட்வைஸ் பண்ணிட்டே இருக்காங்க. ஆனா கிளாரா வந்து ரொம்பவே அவர் மேல இன்ட்ரெஸ்டடா இருக்காங்க. எப்பவுமே பாத்தீங்க அப்படின்னா அந்த கேர்ள்ஸ் வந்து இஃப் தி ஸ்டார்ட் லவ்விங் சம் ஒன், அவங்களுக்கு யார் என்ன புத்தி சொன்னாலும் புரியாது. அப்போ அது மாதிரி தான் நடக்குது கிளாரா விஷயத்துலையும். பெகட்டி சொல்ற எந்த அட்வைஸையும் கிளாரா கேட்குற மாதிரி இல்லை. பெகட்டி ஆப்வியஸ்லி டவுட்ஸ் த இன்டென்ஷன்ஸ் ஆஃப் த மேன். பெகட்டி கொஞ்சம் மெச்சூர்டான லேடியா இருக்காங்க. அவங்க வந்து அவனோட நோக்கம் சரியில்லை, அந்த வர்ற ஆள் சரியில்லைன்னு சொல்லிட்டே இருக்காங்க. ஆனா கிளாரா கேட்க மாட்றாங்க. A trip that David takes with this man, Mr. Murdstone, proves that her doubts certainly have a foundation. டேவிட்க்குமே புரியல ஏன் வந்து பெகட்டி திட்டிகிட்டே இருக்காங்க அவரை அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு தடவை வந்து அவங்க ரொம்ப கரெக்டா தான் சொல்றாங்கன்னு அவனுக்கே புரிய வருது. எப்போனா அந்த ஆளோட சேர்ந்து இவன் சின்ன பையன் நினைச்சிட்டு அவரை கூப்பிட்டு வெளியே எங்கேயோ போறாரு. அப்போ during the trip, Mr. Murdstone and his companions speak of his bewitching the pretty widow, and they even laugh at David's naivete. David repeats what he has heard to his mother, but she refuses to believe in him. ஒரு நாள் வெளியே கூப்பிட்டு போறப்போ ஃப்ரெண்ட்ஸ்ட வந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க, பரவாயில்லையே அந்த விடோவை நீ பிடிச்சிட்டே பெவிச் பண்ணிட்ட, கேப்சர் பண்ணிட்டன்ற மாதிரி ஏதோ மயக்கிட்ட அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றப்போ அப்போ அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சம் புரியுது. ஏதோ நம்ம அம்மா பத்தி பேசுறாங்க, அப்புறம் இவனை ஏதோ கேலியா பேசுறாங்க, இது எல்லாமே இந்த குழந்தை என்ன பண்ண போறேன்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அதெல்லாம் அவனுக்கு புரியுது. ஹி கம்ஸ், அவன் கொஞ்சம் விவரமான சைல்டு தான். ஹி கம்ஸ் அண்ட் இன்ஃபார்ம்ஸ் his mother. ஆனா அவங்க மதர் she refuses to believe all the stories. அவங்க வந்து இதெல்லாம் நம்ப மாட்றாங்க. The relationship between Clara and Mr. Murdstone grows stronger. அவங்களோட ரிலேஷன்ஷிப் ரொம்பவே ஸ்ட்ராங்கா டெவலப் ஆயிட்டு இருக்கு. One day Peggotty suggests to David that they go visit her family for a week in Yarmouth, and he eagerly agrees, although he is concerned about what his mother will do in the meantime. ஒரு நாள் புதுசா என்ன சொல்றாங்க, பெகட்டி என்ன சொல்றாங்க, வா நீ எங்க வீட்டுக்கு வா, ஒரு வாரம் நம்ம எங்க வீட்டுல போய் ஸ்டே பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. நம்மளுக்கு முதல் புரியல, அப்புறம் புரிய வருது. 1 வீக் போக போறோமா, லாங் டேர்ம் வந்து அம்மா விட்டுட்டு இருக்க போறோம்னா அப்ப என்ன அர்த்தம்? அப்ப அம்மா வந்து she is going to get married to that man அப்படிங்கிற மாதிரி அவன் கெஸ் பண்றான். ஓகே, ரைட். He quickly accepts Peggotty's obviously fake excuses that she will be staying with a neighbor, Mrs. Graypa, and the two leave. ஓகே, அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா கிளாராட்ட சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஸோ அவங்கள ஃப்ரீயா விடணுன்றதுக்காக பெகட்டி என்ன பண்றாங்க, முதல் அட்வைஸ் எல்லாம் பண்ணி பாக்குறாங்க. அவங்க மாறலன்னொன்னா அந்த கல்யாணத்துக்கு அவங்க ஒன்றும் செய்ய முடியாது, மெய்டு தானே. ஸோ சரி பையனோட தொந்தரவு இல்லாம 1 வீக் ஃப்ரீயா இருங்கன்னு பையனை கூப்பிட்டுட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. ஆஃப்டர் லாங் ஸ்லோ கேரேஜ் ரைட் directed by a slouched over passive carrier, the pair are met in Yarmouth by Ham excuse me, by Ham, Peggotty's nephew, who had been present as a young boy at David's funeral. எஸ். ஸோ அங்க எங்க போறாங்க அப்படின்னு சொன்னா they are going to the place at Yarmouth. யார்மவுத்ன்ற ஒரு இடத்துக்கு போறாங்க. அங்கதான் வந்து பெகட்டியோட வீடு இருக்குது. அவங்களுக்கான ரிலேஷன் அப்படின்னு சொன்னா அவங்களோட பிரதர் ஒருத்தர் மிஸ்டர் பெகட்டி, டேனியல் பெகட்டி. அவர் வந்து 2 குழந்தைங்கள், அதாவது அவரோட அக்கா பையன், சிஸ்டரோட டாட்டர், பிரதரோட சன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு ஃபேமிலியோட இருக்கிறாரு. அங்கதான் போறாங்க. அங்க ஹேம மீட் பண்றான். யாருன்னா நம்ம டேவிட். ஓகே, அவன் வந்து டேவிடோட அதாவது அவங்க அப்பா ஃபியூனரலுக்கு வந்தவன் அவன். ஓகே, அவன் பிறந்த குழந்தையா இருக்கிறப்போ டேவிட பார்த்தவன். ஹி ஹாஸ் நவ் க்ரோன் இன் டு அ ஸ்ட்ராங் யங் மேன் வித் யூத்ஃபுல் ஃபேஸ். இப்போ 5-6 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவன் வந்து நல்ல ஒரு யூத்தா மாறி இருக்கிறான் ஹேம். அண்ட் ஹி டேக்ஸ் தெம் டு த ஹவுஸ் ஆஃப் பெகட்டிஸ் பிரதர் ஹூ இஸ் கால்ட் மிஸ்டர் பெகட்டி. மிஸ்டர் பெகட்டி அதாவது டேனியல் பெகட்டி, பெகட்டியோட பிரதர் வீட்டுக்கு அவங்க எல்லாம் போறாங்க. த ஹவுஸ் இஸ் ஆக்சுவலி எ பீச்ட் பிளாக் போட் தட் ஹாஸ் பீன் ரீஃபர்னிஷ்ட் டு சர்வ் அஸ் அ ஹோம். அது என்ன வீடு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே டேவிட்க்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஏன்னா அது ஒரு போட், ஒரு பெரிய போட். அதை வந்து கன்வெர்ட் பண்ணிருப்பாங்க வீடு மாதிரி. பீச் ஓரமா தான் இருக்கும். அதை வந்து அவங்க வீடா கன்வெர்ட் பண்ணி வச்சு அதை தான் வீடா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்சோ லிவிங் இன் த ஹோம் ஆர் மிஸ்ஸஸ் கம்மெட்ஜ், மிஸ்டர் பெகட்டிஸ் சிஸ்டர் இன் லா,
who tends to experience bouts of depression, and little Emily, Mr. Peggotty's beautiful niece, who is around David's age. அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து அப்படி ஃபேமிலி இழந்து இருக்கிறவங்க தான் இருக்கிறாங்க. மிஸ்டர் பெகட்டி தான் எல்லாத்தையும் டேக் கேர் பண்ணிக்கிறாரு. எமிலிக்கு அப்பா அம்மா இல்லை, ஹேமுக்கு அப்பா அம்மா இல்லை. அடுத்து மிஸ்ஸஸ் கம்மிட்ஜ், அவங்க யாரு அப்படின்னு சொன்னா மிஸ்டர் பெகட்டியோட சிஸ்டர் இன் லா அப்படின்னு சொல்றாங்க. தம்பி இல்லை இன்னொரு தம்பி அவரோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இவங்க எல்லாரையும் வந்து அவர் பார்த்துட்டு இருக்காரு. although she is shy at first, she and David இப்போ வந்து எமிலி வந்து ரொம்ப அழகா இருக்கிற பியூட்டிஃபுல் நீஸ், சின்ன பொண்ணு தான், டேவிட் ஏஜ்ல தான் இருக்கிறாங்க. ஆனா ரொம்ப ஷையா இருக்கா, அவ சரியா டேவிட்ட பேச மாட்டா. பட் லேட்டர் டேவிட் வெரி குவிக்லி ஃபால் இன் லவ் வித் ஒன் அனதர். குட்டி பிள்ளைங்க தான், ரெண்டு பேருக்கும் ஒருத்தவங்க ரொம்ப பிடிச்சது. 6 or 7 years ஓல்டுல தான் இருக்காங்க. தே லவ் ஈச் அதர் and spend many afternoons taking long walks on the beach and collecting shells. ஸோ அவங்க விளையாட்டுத்தனமா அந்த பீச்சோட நடந்துட்டு ஷெல் கலெக்ட் பண்ணிட்டு ரெண்டு பேரும் ஹாப்பியா அந்த டேஸை வந்து ஸ்பெண்ட் பண்றாங்க. டேவிட் லேர்ன்ஸ் தட் த fathers of both Ham and little Emily drowned at sea. என்னன்னா அந்த ரெண்டு குழந்தைங்களோட அப்பாவும் சீல போறப்போ, அதாவது போட்ல ஃபிஷர்மேனா இருக்கலாம், எதுக்காக போனாங்கன்னு தெரியல, போனப்போ அவங்க ரெண்டு பேரும் மூழ்கி போய் இறந்துட்டாங்கன்றது கேள்விப்படுறான் டேவிட். ஆஸ் டிட் மிஸ்ஸஸ் கம்மிட்ஜ் ஹஸ்பண்ட், அதே மாதிரி தான் கம்மிட்ஜோட ஹஸ்பண்டும் இறந்து போயிட்டாரு. அண்ட் மிஸ்டர் பெகட்டி ஜெனரஸ்லி டுக் தம் இன். மிஸ்டர் பெகட்டி தான் இந்த 3 பேரையும் டேக் கேர் பண்ணிக்கிறாரு. although he hates to admit the generosity of his actions. மிஸ்டர் பெகட்டி ரொம்ப நல்லவர். மிஸ் பெகட்டி மாதிரி, அதாவது அந்த மெய்டு மாதிரி அவங்க அண்ணனும் ரொம்பவே நல்லவர். தான் செய்யற அந்த நல்ல விஷயத்த பெருசா நான் அப்படி செய்யறேன் இப்படி செய்யறேன்னா சொல்லிக்கவே மாட்டாரு. எல்லாரையும் வச்சு பாத்துக்கிறேன்னு சொல்லக்கூட மாட்டாரு. David enjoys his stay immensely and has trouble parting with everyone, especially little Emily. சரி, ரொம்ப நல்ல ஜாலியா அந்த வீக் ஸ்பெண்ட் பண்றான். அப்படியே அவங்க வீட்டையே மறந்துட்டு ஹாப்பியா இருக்கான். ஓகே, அதுல லிட்டில் எமிலியோட இருக்கிறது அவனுக்கு ரொம்பவே சந்தோஷம். Still, the closer he gets to Blunderstone Rookery, the more excited he is to go back home. ஆனா வெளியே கிளம்புறப்போ, அங்கிருந்து 1 வீக் முடிஞ்சு கிளம்பலான்றப்போ அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு எமிலியை விட்டு போறதுக்கு. ஆனா கூட கஷ்டமா தான் கிளம்புறா, மனசு வராம தான் கிளம்புறா. ஆனா ரூக்கரி கிட்ட போறப்ப, பிளண்டர்ஸ்டோன் அவங்க வீடு நெருங்க அந்த அம்மாவை பார்க்க போறோன்ற சந்தோஷம் அந்த குழந்தைக்கு வந்துடுது. அன்பார்ச்சுனேட்லி டேவிட் ரிட்டர்ன்ஸ் டு a home that has completely changed. வீட்டு ரொம்ப சந்தோஷமா வர்றான். ஆனா வீட்டுக்குள்ள பார்த்தா அப்படியே கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்டா இருக்கு. அவனோட வீடு மாதிரியே அது இல்லை, எல்லாமே அங்க மாறி இருக்கு. He finds that while he was gone, Clara and Mr. Murdstone were married. அப்ப அவனுக்கு வந்தோன்னு தெரிஞ்சிருது அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. மிஸ்டர் மர்ட்ஸ்டோன் அவங்க வீட்டுக்கு அவன் வந்து கல்யாணம் பண்ணிக்க போறாங்கன்னு அவன் கெஸ் பண்ணாதான் அந்த ஏஜ்லயே. பட் மிஸ்டர் மர்ட்ஸ்டோன் இங்கே வந்து இருப்பாருன்னு அவனுக்கு தோணல. ஓகே, சின்ன வயசு தானே, அதனால இப்போ வந்து அவன் he sees that Mr. Clara and Murdstone are married. This completely changed the atmosphere of the house. Mr. Murdstone is a controlling, emotionally and mentally abusive husband. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கண்ட்ரோலிங் ஹஸ்பண்டா இருக்காரு. ரொம்பவே இமோஷனலாகவும் மென்டலாகவும் ஒய்ஃப் வந்து இது பண்ணிட்டே இருக்கும். உனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு கிளாராவை பயங்கரமா அடுக்கி நெருக்கி அவளை அப்படியே ஒண்ணுமே பண்ண முடியாதபடி உட்கார வச்சிருக்காரு. He stresses to Clara the idea of firmness and he makes it clear to David that if he does not act the way Mr. Murdstone expects, he will be beaten. ஓகே, டேவிட் கிட்டே ரொம்ப கண்டிப்பா நடந்துக்கிறாரு. கிளாராட்ட என்ன சொல்றாரு, நீ இப்படி வளர்த்தேன்னா பையன் வீணா போயிடுவான், ரொம்ப கண்டிப்பா இருக்கணும், கண்டிப்புங்கிறது எவ்வளவு முக்கியம் தெரியுமா, அது இதுன்னு பாடம் எடுக்கிறாரு. அப்புறம் டேவிட்ட சொல்றாரு, நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பேன், இதெல்லாம் நீ ஃபாலோ பண்ணலன்னா நீ அடி வாங்குவேன் என்கிட்டன்னு வேற சொல்றாரு. He takes away most of Clara's authority and any authority she has left disappears when Mr. Murdstone's sister Jane comes to live with them. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவ கிளாரா கையில இருந்து எல்லா அத்தாரிட்டியும் போயிட்டு இருக்கு. அந்த வீட்டோட நிர்வாக பொறுப்புல இருந்து எல்லாத்தையும் மிஸ்டர் மர்ட்ஸ்டோன் கண்ட்ரோலுக்கு போயிட்டு இருக்கு. கொஞ்சம் நெஞ்சம் இந்த கண்ட்ரோலும் மிஸ்டர் மர்ட்ஸ்டோனோட சிஸ்டர் ஜேன்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் அவங்களும் வந்து வீட்டோட தங்கிடுறாங்க. அவங்க வந்தோன்னா கிளாராக்கு சுத்தமா அந்த வீட்டுல எந்த ஒரு கண்ட்ரோலுமே கிடையாது. அவங்க அந்த வீட்டுக்கு ஓனர் மாதிரியே இல்லை.
ஜேன் டேக்ஸ் த ஹவுஸ் கீஸ் away from கிளாரா. கிளாரா வீட்டு சாவியவே ஜேன் வாங்கி வச்சுக்கிறாங்க. when she tries to fight against this action, the Murdstone team up to make her look rude and ungrateful and thus reduce her to tears. இப்போ கிளாராவால அதை தாங்கவே முடியாம மிஸ்டர் மர்ட்ஸ்டோன் பிரச்சனையை கொண்டு போறாங்க. என் வீட்டு சாவி அவங்க எடுத்துட்டாங்கன்ற மாதிரி சொன்னோன்னா 2 பேரும் சேர்ந்துட்டு அப்போ உனக்காக நாங்க செய்யறதெல்லாம் தெரியலையா அது இதுன்னு சொல்லிட்டு இவளை பெரிய குற்றவாளி மாதிரி நிப்பாட்டிடுறாங்க. அவளுக்கு அதுக்கு மேல பேசவே முடியல கிளாராக்கு. அப்ப நம்ம செய்யறதெல்லாம் எப்படி அவளை நம்ப வைக்கிறாங்க, அவ செய்யறதெல்லாம் தப்புன்ற மாதிரி அவளையே நம்ப வைக்கிறாங்க. சோ நம்ம தான் தப்பானவளா அப்படிங்கிற மாதிரி அவ அழுகையில போயிடுறான். ஆஃப்டர் திஸ் கிளாரா டஸ் நாட் ஃபைட் மோர். இதுக்கப்புறம் அவளுக்கு சண்டை போடுற தைரியம் கூட கிளாராக்கு இல்ல. ஷீ இஸ் நோ லாங்கர் த ஃபன் அஃபெக்ஷனேட் மதர் டேவிட் ஒன்ஸ் நியூ. டேவிட்க்கு அவங்க அம்மானாலே ரொம்ப பிடிக்கும். லவ் அண்ட் அஃபெக்ஷன் தான் அவங்க அம்மா அவன்கிட்ட காமிச்சிட்டு இருக்காங்க. இப்ப ஏதோ விரக்தியா ஏதோ வாழ்றோன்ற பேர் வழியில வாழ்ந்துட்டு இருக்கா. She sneaks in hugs and loving comments only when she knows the Murdstones are not around. அந்த Murdstones வெளியே எங்கேயாவது போயிருந்தாதான் மகன் கிட்டே சந்தோஷமா ஹக் பண்ணி அவன்கிட்ட பிரியமா பேசுறாங்க. இல்லைன்னா அவன்கிட்ட பிரியமா பேசினா அவர் திட்டுவார், அவனுக்கு கெடுக்கிற நீ அப்படின்னு சொல்லுவார். அதனால பயந்துகிட்டு மகன் கிட்டேயே வரமாட்டாங்க Murdstones பக்கத்துல இருக்கிறப்போ. The Murdstones also put David through strenuous lessons. giving him massive amounts of information to memorize. அவனை வித்தியாசமா டார்ச்சர் பண்றாங்க, நிறைய படிக்க சொல்றாங்க, அவனை மெமரைஸ் பண்ண சொல்றாங்க. இதெல்லாம் படிச்சு மெமரைஸ் பண்ணி என்கிட்ட சொல்லுன்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது ஒரு விஷயம் ஒரு ப்ரெஷர் கொடுக்குறப்போ குழந்தைங்க எப்படி எதுக்கும் இல்லையா, அது வந்து உடன்படாததுக்கு. his mother is his apparent tutor but both of the Murdstones are always present during his recitations. என்ன சொல்லிடுவாங்க, உங்க அம்மா கிட்டயே நீ படி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட அவன் படிக்கிறப்போ 2 பேரும் அவனை ஒரு மாதிரி மென்டலா எப்படி கிளாராவை ஒடுக்குனாங்களோ அதே மாதிரி அவனையும் வந்து அவனுக்கும் அந்த growth வராம பாத்துக்கிறாங்க, அவனை வந்து ஸ்ட்ராங் ஆக விடாம பாத்துக்கிறாங்க. சோ டேவிட் என்ன பண்ணுவாங்க, அவன் அவங்க அம்மாட்ட படிச்சுட்டு இருக்கப்ப 2 பேரும் உட்காந்து அவனையே பார்த்துட்டு இருப்பாங்க. அப்ப நேச்சுரலி அவனால மக பண்ண விஷயமோ இல்ல தெரிஞ்ச விஷயத்த சொல்ல கூட அவனுக்கு வராது, தப்பு தப்பா சொல்வான். உடனே அவனை போட்டு திட்டுறது அடிக்கிறதுன்னு பண்றாங்க. சோ இது எல்லாமே அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. This puts much pressure on David, leading to poor performance. அப்ப இப்படி பண்ண அவனுக்கு வந்து நாளுக்கு நாள் அந்த பெர்ஃபார்மன்ஸ் புவர் ஆகிக்கிட்டே போகுது, அவனால நல்லா பண்ணவே முடியல. One day after a particularly bad lesson, Mr. Murdstone takes David up to his room to beat him. ஒரு நாள் இதே மாதிரி தான் அவன் சரியா பண்ணலன்னு அவனை கூப்பிட்டு வச்சு பயங்கரமா அடிக்கிறாரு. ஒரு கட்டத்துல அவனுக்கு என்ன ஆகுது, டேவிட்க்கு ரொம்ப கோவம் வந்து மர்ட்ஸ்டோனோட கையை பிடிச்சு கடிச்சு வச்சுடுறான். ஓகே, அந்த அடி வாங்குறது தாங்க முடியாம, லீடிங் டு அ பைட்டிங் மோர் டெரிபிள் தேன் ஹி ஹஸ் எவர் எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கப்புறம் பயங்கரமான அடி, அவன் சின்ன பையன் தானே, அவனை போட்டு தள்ளி விட்டு அதுக்கப்புறம் செம்ம அடி வாங்குறான். ஸோ 2-3 இயர்ஸ் இந்த மாதிரி அவனுக்கு ரொம்ப கொடுமையா போயிட்டு இருக்கு. ஆஃப்டர் அ மந்த் ஆஃப் செக்லூஷன் இஸ் பனிஷ்மெண்ட், இட் இஸ் டிசைடட் தட் டேவிட் ஷுட் பி சென்ட் டு போர்டிங் ஸ்கூல் இன் லண்டன். ஸோ இப்போ வந்து டேவிட் ஓரளவு குழந்துட்டான்னு வச்சுக்கலாம், 10 இயர்ஸ்க்கு மேல ஆயிடுச்சு. அவனை வந்து போர்டிங் ஸ்கூல் அனுப்புறாங்க. போர்டிங் ஸ்கூல்னா ஒரு ஹாஸ்டலுக்கு லண்டனுக்கு அனுப்புறாங்க. வீட்டுல இல்லாம இவன் சரிப்பட மாட்டான், உன்கிட்ட இருந்தா கெட்டு போயிடுவான், அவனை தனியா அம்மாவையும் மகனையும் பிரிக்கிறாங்க மிஸ்டர் மர்ட்ஸ்டோன்ஸ். So he is sent to a boarding school. David goes by coach to Yarmouth where he will be met by another coach to take him to London. So அவங்களுக்கு வர்ற கோச் டிரைவர் பார்கிஸ்னு ஒருத்தர் இருப்பாரு, அவர் கொண்டு போய் யார்மவுத்ன்ற ஒரு இடத்துல விடுவாரு. அங்க இருந்து இன்னொரு கோச் டிரைவர் மூலமா அவர் வந்து லண்டன் போறான் நம்ம David. After tasting one of Peggotty's cakes, which she sneaked to David after he had gone about half a mile from the house, the carrier Mr. Barkis asked David to send Peggotty the message. Barkis is willing. ஓகே, அவன் வந்து அந்த கோச்ல போயிட்டு இருக்கிறப்பதான் அவனுக்கு தெரிய வருது, அந்த கோச் டிரைவர் பார்கிஸ் வந்து அவளுக்கு நீ ஒரு மெசேஜ் சொல்வியா, பார்கிஸ் இஸ் வில்லிங்னு சொல்வியா, அதாவது உன்னை லவ் பண்றேன்னு பெகட்டிட்ட ஒரு மெசேஜ் பாஸ் பண்ண சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. யாரு அப்படின்னு சொன்னா அந்த டிரைவர், கேரேஜ் டிரைவர் வந்து மிஸ் பெகட்டியை லவ் பண்றாரு அப்படிங்கிறதும் ஒரு சைட் பையா ஒரு ஸ்டோரி போகுது. டேவிட் டஸ் so. David starts the uncomfortable coach ride to London. When he arrives, he is picked up by a master of Salem House, Mr. Mel. ஸோ அவன் வந்து லண்டன் போயிடுறான். அங்க மிஸ்டர் மெல் அப்படின்னு ஒரு மாஸ்டர், ஒரு டியூட்டர், அவர் வந்து சேலம் ஹவுஸ், அவன் எங்க போய் தங்க போறானோ அந்த ஸ்கூலோட மாஸ்டர் வந்து பிக்கப் பண்ணிக்கிறாரு. When they arrive at the school,
David finds out that he has arrived during a break and the other boys are gone. அவன் போறான். அப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அப்போ ஒரு லீவ் ஹாலிடே டைம்ல அவன் போயிருக்கான். அப்போ அடுத்துதான் பசங்க எல்லாம் வர போறாங்க. David also learns that he must wear a sign on his back that says டேக் கேர் ஆஃப் ஹிம் ஹி பைட்ஸ். அங்க பாத்தீங்க அப்படின்னா இவருக்கு எல்லாம் தெரிஞ்சவங்க ஸ்கூலுக்கு தான் அனுப்பிச்சு வச்சிருக்காரு மிஸ்டர் மர்ட்ஸ்டோன். அங்க வந்து இவனை பத்தி எல்லா விஷயம் சொல்லி அவனுக்கு பனிஷ்மெண்டோட தான் ஆரம்பிக்குது அவன் டேர்மே. எப்படின்னா அவன் முதுகுக்கு பின்னாடி ஒரு போர்டு மாதிரி மாட்டியிருப்பாங்க. அதுல என்ன எழுதியிருக்கும் அப்படின்னா டேக் கேர் ஆஃப் ஹிம் ஹி பைட்ஸ் அப்படின்னு எழுதியிருக்கும். இவனிடம் ஜாக்கிரதையாக இருங்கள், இவன் கடித்து விடுவான் அப்படிங்கிற மாதிரி ஒரு போர்டை வந்து அவன் முதுகுக்கு பின்னாடி எழுதி அதோட அவனை கிளாஸ்ல சுத்த விடுறான். He spends the week of vacation studying with Mr. Mel, being yelled at by the gate guard, a man with a wooden leg, and wondering what the other boys will do when they see his sign when they get back. So அந்த வீக் லீவா இருக்கு. அப்ப நெக்ஸ்ட் வீக் பசங்க எல்லாம் வந்தோன்னு நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்கன்னு வருத்தத்தோடயே இருக்கிறான் நம்ம டேவிட். ஓகே, after about a month of living alone at the boarding school கிட்டத்தட்ட ஒரு மாசம் இப்படி தனியா அவன் இருக்கான். The man with a wooden stump begins cleaning the rooms of the buildings. அப்புறம் அங்க ஒருத்தர் கிளீன் பண்ற ஒரு ஆள் வுடன் லெக்கோட இருக்கிறாரு. அவர் தான் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்கிறாரு. சிக்னலிங் த ரிட்டர்ன் ஆஃப் த பாய்ஸ் அண்ட் டீச்சர்ஸ். அவர் கிளீன் பண்றப்பே தெரியுது அடுத்து வந்து பாய்ஸ் டீச்சர்ஸ் எல்லாம் ஸ்கூலுக்கு வர போறாங்கன்னு சொல்லிட்டு. மிஸ்டர் மெல் இன்ஃபார்ம்ஸ் டேவிட் தட் ஹி இஸ் டு மீட் மிஸ்டர் க்ரீக்கிள், த ஸ்கூல் மாஸ்டர் ஹூ சீம்ஸ் இன்டிமிடேட்டிங். ஸோ அந்த ஸ்கூல் மாஸ்டர் ஹெட் மாஸ்டரை வந்து மீட் பண்ணுவ அப்படின்னு வந்து மிஸ்டர் மெல் சொல்றாங்க. மிஸ்டர் க்ரீக்கிள் எம்பசைசஸ் that he is a very strict and harsh man, even hinting that he once banished his own son for challenging him. மிஸ்டர் க்ரீக்கிள் வந்து பார்த்தாலே பயமா தான் இருக்கு. அவனுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு மாஸ்டரா இருக்காரு. அவர் சொல்றாரு நான் பயங்கர கண்டிப்பானவன், மகன்னு கூட பார்க்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்றாரு. ஓகே, மகனையே வந்து ஸ்கூலை விட்டு பேனிஷ் பண்ணிருக்காரு. அந்த அளவுக்கு நான் ரொம்ப கடுமையானவன் சொல்லிக்கிறாங்க. அவரை பத்தி எல்லாரும் சொல்றாங்க. When David dares to ask if he can remove the sign before the boys return, Mr. Creakle begins to laugh madly, scaring David so much that he runs out of the room. ஆனாலும் டேவிட் என்ன பண்றான், தைரியத்தை வரவழைச்சிட்டு அவர்கிட்ட போய், சார் பசங்கெல்லாம் நாளைக்கு வந்துட போறாங்க, அதுக்கு முதல் என் முதுகுல இருக்க அந்த சைனை எடுத்து விட்டுடுறீங்களா, எனக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்கு, எனக்கு அசிங்கமா இருக்கு அப்படின்னு சொல்லணும்னா அவர் ஹஹான்னு சிரிக்கிறாரு. அவர் சிரிக்கிறத பார்த்து பயந்துட்டே அவன் ஓடிடுறான். ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டரா நம்ம யாரை பார்க்குறோம், ஹெட் மாஸ்டர் பார்க்குறோம். அவருக்கு கொஞ்சம் கூட இறக்கமே இல்லை. அவர் வந்து ஏதோ ஒரு ப்ரீ ஆக்குபைடா இருக்கிறார். இப்போ என்னன்னா ஆல்ரெடி இவனை பத்தி ஒரு ஐடியாவோட இருக்கிறாரு, இவன்ட்ட ஹார்ஷா நடந்துக்கணும்ன்ற மாதிரி. David meets Tommy Traddles, a large, good-natured boy who finds David's sign hilarious, although not in a mean way. அடுத்து அங்க பாத்தீங்கன்னா அடுத்த நாள் வந்து அவன் பாக்குற ஆளுங்கள்ல டாமி ட்ராடல்ஸ்னு ஒருத்தன். அவன் வந்து இந்த இதெல்லாம் பார்த்து பெருசா அழட்டிக்க, இவன் தான் ரொம்ப வருத்தப்படுறான். ஆனா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவ்வளவு பெருசா சீரியஸா அதை எடுத்துக்கல. இன்ஃபேக்ட் ஆல் ஆஃப் த பாய்ஸ், gloomy from having to return, don't even pay much attention to the sign to David's delight. அவங்க எல்லாம் ஏதோ வருத்தத்துல வந்திருக்காங்க, வீட்டை விட்டு வந்துட்டோம், திரும்ப போர்டிங் ஸ்கூல் வந்திருக்கோம்னு வருத்தத்துல வந்திருக்காங்க. அவன் டேவிட் முதுகுல இருக்க அந்த சைன் அந்த போர்டை வந்து யாருமே கவனிச்சுக்கவே இல்லை. டேவிட் ஆல்சோ மீட்ஸ் த மச் ஆன்டிசிபேட்டட் ஜேம்ஸ் ஸ்டியர்ஃபோர்த். ஆனா எல்லாரும் என்ன சொல்றாங்க, ஸ்டியர்ஃபோர்த் வந்து அவ்வளவுதான் ஆய்வின் பசங்கள்லே ஒரு ஹீரோ அங்க இருக்கிறான் அப்படிங்கிறது வந்து டேவிட்க்கு தெரியுது. whom he refers as simply as ஸ்டியர்ஃபோர்த். ஜேம்ஸ் ஸ்டியர்ஃபோர்த் தான் அவன் ஃபுல் நேம். ஸ்டியர்ஃபோர்த் தான் டேவிட் கூப்பிடுறான். the first thing that Steerforth does is to take all the 7 shillings that Peggotty and his mother gave David upon his departure under the pretense of taking care of it. வந்தோன்னா அவன் முதல் வேலை என்ன தெரியுமா சார், அவன் ஒரு ரவுடி ஃபிகர். அவன் வந்தோன்னா டேவிட் ஒழிச்சு வச்சிருப்பான் 7 shillings, ஏதோ கொஞ்சம் காசு அவங்க அம்மாவும் பெகட்டியும் சேர்த்து வச்சது அவன்கிட்ட கொடுத்து விட்டுருப்பாங்க ஹாஸ்டல் போறப்போ. அதை எடுத்துக்கிட்டு இதை நான் பாதுகாப்பா வச்சுக்கிறேன்னு எடுத்துக்குவான். He convinces David to buy wine, biscuits, almond cakes and fruits for the whole room. கவலைப்படாதடா, இதை வச்சு நான் உனக்கு நிறைய வாங்கி தரேன், ஸ்நாக்ஸ் ரூமுக்கே வாங்கி தரேன்னு சொல்றான். As they are eating, the boys tell David that Mr. Creakle is very brutal and will hit any boy in the school except for Steerforth, who says that he would certainly hit Mr. Creakle back if it ever happened. அப்ப அந்த பசங்கெல்லாம் சொல்றாங்க, ஐயோ ஸ்டியர்ஃபோர்த் ரொம்ப மோசமானவன், மற்ற மிஸ்டர் க்ரீக்கிள்
ஸ்கூலுக்குள்ளே பயப்படுவாருன்னா பாத்துக்குவேன், இந்த ஸ்கூல்ல யாரை வேணாலும் மிஸ்டர் கிரீக்ல அடிப்பாரு, ஆனா ஸ்டியர்ஃபோர்த் அடிக்க மாட்டாரு. ஏன்னா ஸ்டியர்ஃபோர்த்ட்ட அடிச்சா அவர் திரும்ப அடி வாங்கிடுவாரு, ஸ்டியர்ஃபோர்த் திரும்பவே அவரையே அடிச்சிருவான் அப்படின்னு சொல்லி ஸ்டியர்ஃபோர்த்தை வந்து ஒரு பெரிய ஹீரோயிக் ஃபிகரா எல்லாம் வந்து காமிச்சிட்டு இருக்காங்க. ஸ்கூல் பிகின்ஸ் த நெக்ஸ்ட் டே. அப்போ முதல் நாள் பசங்கெல்லாம் வந்தாச்சு ஹாஸ்டலுக்கு, அடுத்த நாள்ல இருந்து ஸ்கூல் ஆரம்பிச்சிடுது. மிஸ்டர் கிரீக்கிள்ஸ் ப்ரூட்டாலிட்டி இஸ் இன் எவிடன்ஸ். எல்லாரும் பாக்குறாங்க மிஸ்டர் கிரீக்கிள் ரொம்ப மோசமானவர், அடி அடி நடிக்கிறார் பசங்களை. The one good thing about the beatings is that the sign is removed from David's back, for it gets in the way of Mr. Creakle's switch. என்னன்னா ஒரு விஷயம், நல்ல விஷயம் அவரோட அடியிலையும் வந்து நடக்குது. டேவிட்க்கு என்னன்னா அந்த சைன், அந்த போர்டு வந்து தொந்தரவா இருக்குதுன்னு அதை கழட்டி வைக்க வச்சுட்டாரு. ஓகே, ஸ்டியர்ஃபோர்த் கண்டினியூஸ் டு பி டேவிட்ஸ் ஐடல். ஆனாலும் அங்க பாத்தீங்க அப்படின்னா ஸ்டியர்ஃபோர்த் தான் எல்லாரையும் மிரட்டிட்டு உருட்டிட்டு இருக்கிறதுனால டேவிட்க்கு ஒரு பெரிய ஹீரோ மாதிரியே தான் அவன் தெரியறான். Earning more of his respect than even the two masters of Salem House, Mr. Sharp and Mr. Mel. இந்த ரெண்டு மாஸ்டர்ஸ் கூட அவனுக்கு அவ்வளவா அவங்க மேல கூட பெருசா மரியாதை இல்ல. ஆனா ஸ்டியர்ஃபோர்த் பார்த்தா பயங்கர மரியாதை டேவிடுக்கு. David is even willing to wake up early to recite stories such as Arabian Nights to the older boy at his request. அது மட்டும் இல்ல, அவன் ஸ்டியர்ஃபோர்த் வந்து உனக்கு இந்த கதையெல்லாம் தெரியுமா, ஏன்னா இவனுக்கு சின்ன வயசுல இருந்து கதை படிக்கிற பழக்கம் நல்லாவே உண்டு நம்ம டேவிட்க்கு. சோ அவனை கூப்பிட்டு கதையெல்லாம் கேட்பான். யாரு அப்படின்னு சொன்னா டேவிட் ஸ்டியர்ஃபோர்த் கேட்பான். சோ அவனுக்கு கதை சொல்றதுக்காகவே சீக்கிரம் எந்திரிச்சிருவான் டேவிட். அவனுக்கு பெருமையா இருக்கும். The one thing David dislikes about Steerforth is the way he treats Mr. Mel, who has been very kind to David. ஆனா டேவிட்க்கு என்ன பிடிக்காது ஸ்டியர்ஃபோர்த்னா, அவன் ரொம்ப அகம்பாவத்துல மிஸ்டர் மெல் அந்த மாஸ்டரையும் ரொம்ப இல்ட்ரீட் பண்ணுவான். அது மட்டும் டேவிட்க்கு பிடிக்காது. ஏன்னா அவனுக்கு வந்து வந்த புதுசுல மிஸ்டர் மெல் வந்து ரொம்ப நல்லா அவனை ட்ரீட் பண்ணதுனால மிஸ்டர் மெல் ஸ்டியர்ஃபோர்த் அசிங்கப்படுத்துறதை மட்டும் டேவிடால தாங்க முடியாது. School begins the next day and Mr. Creakle's brutality is in evidence. The one good thing about the beatings is that the sign is removed. Okay, adu nama paathachu. One day when Mr. Creakle is gone and the boys are being particularly rowdy, Mr. Mel tells them to sit down, but Steerforth defies him. ஒரு நாள் ஹெட்மாஸ்டர் ஸ்கூல்ல இல்ல, எல்லா பசங்களும் ரொம்ப ரவுடித்தனமா பிஹேவ் பண்றாங்க. அப்ப மிஸ்டர் மெல் வந்து அமைதியா உட்காருங்கன்னு சொல்றான், பண்ணவே மாட்டாங்க. ஸ்டியர்ஃபோர்த் வந்து எதிர்த்துக்கிட்டு நாங்க அப்படித்தான் நிக்கிறான். Steerforth then makes fun of him for having his mother in a poor house, which was revealed to him by David, who had been told when Mr. Mel picked him up. அது மட்டும் இல்ல, மிஸ்டர் மெல்லோட அம்மா வந்து ரொம்ப அந்த வீட்டுல வந்து ரொம்ப பாவம் போல இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுல இருக்கிறாங்கன்றத டேவிட் வந்து சொல்றான். ஏன்னா மிஸ்டர் மெல் தான் வந்து டேவிட ரிசீவ் பண்ணிட்டு போவாரு. அப்ப அவங்க வீட்டுக்கு போனப்போ அவங்க அம்மா பார்த்திருக்கான். அவங்க அம்மா பத்திய கதைகள் ஏதோ சொன்னோன்னு அதை சொல்லி எல்லாம் வந்து ஸ்டியர்ஃபோர்த் மிஸ்டர் மெல்ல கிண்டல் அடிக்கிறான். அதெல்லாம் கஷ்டமா இருக்கு டேவிட்க்கு. மிஸ்டர் கிரீக்கிள் கமெண்ட்ஸ் அண்ட் அன்சர்ப்ரைசிங்லி சைட்ஸ் வித் ஸ்டியர்ஃபோர்த், ரிசல்ட்டிங் இன் மிஸ்டர் மெல்ஸ் டிபார்ச்சர். ஸ்டியர்ஃபோர்த் வந்தோன்னே மிஸ்டர் மெல் வந்து ஸ்டியர்ஃபோர்த் பத்தி ரிப்போர்ட் பண்ணாலும் யாரு கிரீக்கிள் வர்றாரு, ஹெட்மாஸ்டர் வர்றாரு, ஆனா அவர் வந்து ஸ்டியர்ஃபோர்த்துக்கு தான் சப்போர்ட் பண்றாரு. அதனால மிஸ்டர் மெல் வந்து ஸ்கூலை விட்டே போயிடுறாரு. டேவிட் ஃபீல்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி கில்ட்டி அபவுட் த ஹோல் எக்ஸ்சேஞ்ச் பட் கெட்ஸ் ஓவர் இட் குவிக்லி. டேவிட்க்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, நம்மளாலதான் இந்த பிரச்சனையோ, நம்ம வந்து சொன்னதுனாலதான் மிஸ்டர் மெல்லுக்கு இந்த அசிங்கமோ அப்படிங்கிற மாதிரி எல்லாம் டேவிட் நினைக்கிறான். ஆனா கொஞ்ச நாள்ல சீக்கிரமே இதெல்லாம் மறந்து கடந்து போயிடுறான். Trusting in Steerforth's judgment and not wanting to get on his bad side like Treadles, who stands up for Mr. Mel and hears Steerforth's disfavor in return. அவன் வந்து ட்ரேடல்ஸ் வந்து ஆல்ரெடி மிஸ்டர் மெல்லுக்காக பேசி ஸ்டியர்ஃபோர்த்தோட கெட்ட பேர் வாங்கி அவனுக்கு எதிரி மாதிரி நின்றுட்டு இருக்கான். அதனால டேவிட் என்ன பண்ணிட்டான், வாயே திறக்கல. மனசுக்குள்ள கஷ்டமா இருந்தாலும் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிறான், வெளியே காட்டிக்க மாட்டேங்கிறான். The only other event that stands out in David's mind from that year is his visit from Ham and Mr. Peggotty, who brought him lobsters, crab and shellfish. So, shellfish. Okay. Excuse me. ஸோ அந்த முழு வருஷமே அவன் வந்து அங்கதான் போர்டிங் ஸ்கூல்ல இருக்கான். அந்த இயர் ஃபுல்லாவே அவனுக்கு நடந்த ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொன்னா, ஒரு நாள் ஹாஸ்டல்ல இருக்கிறப்போ மிஸ்டர் பெகட்டி வர்றாரு. ஹாம் பெகட்டி எல்லாம் அவனுக்கு நிறைய பிடிச்ச விஷயங்கள் எல்லாம் செஞ்சு கொண்டு வராங்க. அதுதான் அவனோட ஒரே சந்தோஷமா இருக்கு. When David learns he has visitors, he thinks it might be about his mother, which brings him to tears until he learns who has come. Okay, அவன் அவங்க அம்மா வந்திருக்கான்னு போறான், ஆனா இவங்க தான் வந்திருக்காங்க.
ஸோ அவன் நினைச்சது அவங்க அம்மா வருவாங்க. ஆனா வந்திருந்தது இவங்க தான். ஓகே, அது ஒன்று தான் அவனோட அந்த லாங் இயர்ல அவனுக்கு வந்த ஒரே விசிட்டர்ஸ். ஹி இன்ட்ரடியூசஸ் தெம் டு ஸ்டியர்ஃபோர்த் அண்ட் தே லைக் ஹிம். ஸ்டியர்ஃபோர்த்துக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். அவங்களுக்கும் ஸ்டியர்ஃபோர்த்தை ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸ்டியர்ஃபோர்த் இஸ் ஆக்டிங் இன் அ வெரி சார்மிங் அண்ட் ஹார்டனிங் மேனர். அவங்க கிட்ட ஸ்டியர்ஃபோர்த் வந்து ரொம்ப நல்லா நடந்துக்கிறான். ஓகே, டேவிட் ஆல்மோஸ்ட் டெல்ஸ் ஹிம் அபவுட் லிட்டில் எமிலி பட் இஸ் டூ ஷை. எமிலி பத்தி கூட ஸ்டியர்ஃபோர்த் அவங்க இது யார்கிட்ட ஸ்டியர்ஃபோர்த்ன்ற டேவிட் வந்து ஸ்டியர்ஃபோர்த்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறான். அவனுக்கும் எமிலிக்கும் உள்ள அந்த லவ் பத்தி கூட ஷேர் பண்ணிக்கிறான். ஓகே, vacation finally comes and David goes home. ஸோ 1 லாங் இயர் முடிஞ்சிச்சு. போர்டிங் ஹவுஸ் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அவனுக்கு அந்த இயர் முடிஞ்சு அவன் வந்து சந்தோஷமா போர்டிங்ல இருந்து அவங்க வீட்டுக்கு போறான். ஓகே, ஆஃப்டர் லாங் டைம் வந்ததுல இருந்து அப்பதான் வந்து வீட்டுக்கே போறான். ஸோ ஆஃப்டர் 1 லாங் இயர் வந்து வெக்கேஷனுக்கு தான் டேவிட் வந்து வீட்டுக்கு வரான். அங்க மிஸ்டர் பார்கிஸ் வழக்கம் போல அவனோட ஹி இஸ் டேக்கிங் ஹிம் பேக் ஹோம். எக்ஸ்கியூஸ் மீ. டேவிட் லெட்ஸ் him know that he gave Peggotty the message. இப்போ வந்து அவர் பார்த்தோன்னா டேவிட் வந்து அந்த பெகட்டியோட மெசேஜை வந்து சொல்றாரு. சாரி, பெகட்டிட்ட டேவிட் வந்து நான் மெசேஜை சொல்லிடுறேன், யாரு பார்கிஸ் இஸ் வில்லிங்ன்ற மெசேஜை சொல்லிடுறேன்னு சொல்றாரு. However, Mr. Barkis says that nothing has come of it. இல்லை, நீங்க சொன்னதுனால ஒரு இதுவும் வரல, இன்னும் நான் சொல்லிட்டேன்னு சொல்றேன். ஆக்சுவலி டேவிட் வந்து நான் ஆல்ரெடி பெகட்டிட்டு நீங்க சொன்ன இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டேனப்போ பார்கிஸ் சொல்றாரு அதுல இருந்து ஒண்ணுமே ஆன்சரே வரல. பெகட்டி வந்து ஒரு கன்ஃபர்மேஷனும் சொல்லல, லவ் அக்செப்ட் பண்ணிக்கலன்னு சொல்றாரு. ஓகே, இப்போ வீட்டுக்கு டேவிட் arrives home to find both of the Murdstones gone and only Peggotty, his mother and her newborn baby. இப்போ டேவிட் வீட்டுக்கு வந்தா அவனுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஏன்னா அவன் வந்த டைம்ல மிஸ்டர் மர்ட்ஸ்டோனும் அவரோட சிஸ்டரும் வீட்டில் இல்லை. ஸோ அவனோட அம்மா அந்த ஒரு குழந்தை ஷி ஹாஸ் கிவன் பர்த் டு அ பேபி, மிஸ்டர் மர்ட்ஸ்டோனுக்கு பிறந்த குழந்தை, அதுக்கு அவங்க 2 பேரும் தான் இருக்கிறாங்க, பெகட்டி இருக்கிறாங்க. ஓகே, ஸோ அவனுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. தே ஸ்பெண்ட் அ ஹாப்பி ஆஃப்டர்நூன் டுகெதர். ரொம்ப நாளுக்கு அப்புறம் அம்மாவோடையும் பெகட்டியோடையும் ரொம்ப ஹாப்பியா ஒரு ஈவினிங் ஸ்பெண்ட் பண்றான் நம்ம டேவிட், சிட்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த பார்லர் ஜஸ்ட் லைக் ஓல்ட் டைம்ஸ். எப்படி முந்தி காலத்துல அவங்களோட ஸ்பெண்ட் பண்ணுவானும் மர்ட்ஸ்டோன் வர்றதுக்கு போது அந்த மாதிரி ஒரு ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஆஃப்டர் லாங் ஸ்பேன் ஆஃப் டைம் he is spending a good evening with his mother and Peggotty. When David asks about what Peggotty thought of Mr. Barkis's message, she scoffs and says that she would never leave David and his mother, both of whom are relieved to hear this. அப்போ வந்து டேவிட் வந்து பெகட்டிட்ட கேட்குறான், மிஸ்டர் பார்கஸ் உங்களுக்கு மெசேஜ் அனுப்பிட்டே இருக்காரே, நீங்க என்ன அவரை மேரேஜ் பண்ணிக்க போறீங்களா இல்லையான்னு சொல்லி கேட்டப்போ பெகட்டி என்ன சொல்றாங்கன்னா, இல்ல கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், ஏன்னா இன்கேஸ் ஐ மேரி ஹிம், நான் அவரை கூட போகணும், அப்போ உன்னையும் உங்க அம்மாவையும் யாரு பாத்துக்குவா, ஸோ ஐம் நாட் கோயிங் டு மேரி ஹிம்னா அவங்களுக்கு ரொம்ப ரிலீவ்டா இருக்கு. ஆக்சுவலா அவங்களுக்கு கல்யாணம் ஆகக்கூடாதுன்னு இல்லை, பட் அவங்களுக்குன்னு ஒரு சப்போர்ட்டா இருக்குது பெகட்டி தான். ஸோ அவங்க அந்த பதில் வந்து அவங்க 2 பேருக்கும் ரொம்பவே ஆறுதலா இருக்கு. The only unhappy part of the evening is when Peggotty asks about David's aunt, Miss Trotwood, and says that she would be more inclined to forgive him now and that he has a baby brother. அவங்க வந்து பெகட்டி வந்து டேவிட் கிட்ட மிஸ் ட்ராட்வுட் பத்தி பேசுறாங்க. அது ஒண்ணுதான் வந்து கொஞ்சம் அந்த ஈவினிங்ல வந்து அவங்களுக்கு மற்ற எல்லாமே ஹாப்பி மெமரிஸ் தான் அந்த ஈவினிங் பத்தி அவனுக்கு இருக்கு. ஓகே, அது பிறந்தப்போ ஒரு ஆன்டி வந்தாங்களே அவங்கள பத்தி பேசுறாங்க. திஸ் பிரிங்ஸ் கிளாரா டு டியர்ஸ் அண்ட் ஷி அக்யூசஸ் பெகட்டி டு பீங் ஜெலஸ் ஆஃப் அண்ட் ரூட் டு த மர்ட்ஸ்டோன்ஸ். ஸோ அவங்க பேசிட்டு இருக்கப்போ அந்த ஒரு சில விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கசப்பா அமையுது. மர்ட்ஸ்டோன்ஸை திட்டிட்டு இருக்காங்க பெகட்டி. அப்போ வந்து ஹஸ்பண்டையும் அவங்க நாத்தனாரையும் விட்டு கொடுக்காம பேசுறாங்க கிளாரா. Okay, the two make up. However, for Clara does not wish to fight. The sound of a carriage signals an end to the night. So, இவங்க எல்லாம் அப்படி ஹாப்பியா இருக்கப்போ கேரேஜ் வர சத்தம் கேட்குது, அதோட அந்த சந்தோஷம் முடிஞ்சது. அந்த வெக்கேஷன்லேயே அவன் சந்தோஷமா இருந்த ஒரே நாள் அதுதான். அதுக்கப்புறம் அவங்களும் போகவே இல்லை, மிஸ்டர் மர்ட்ஸ்டோன்ஸ் வெளியவே போகல. அதனால அவனால அவங்க அம்மாவோட சந்தோஷமா டைம் ஸ்பெண்ட் பண்ணவே முடியல. டேவிட் ஸ்டே அட் ஹோம் பிகம்ஸ் கம்ப்ளீட்லி மிசரபிள். அந்த வெக்கேஷன் டைம் ஃபுல்லாவே ரொம்ப கொடுமையா இருந்தது டேவிடுக்கு. ஏன்னா மர்ட்ஸ்டோனும் மிஸ்டர் மர்ட்ஸ்டோன் டு நாட் ஹைட் அ ஈகர்னஸ் டு ஹாவ் ஹிம் லிவ். இவன் எப்போ போவான்னு வெளிப்படையாவே பேசிக்கிறாங்க. அந்த
டேட் இவன் வந்து இத்தனை நாள் ஆகுது, இன்னைக்கு ஸ்கூல் திறக்குது, இத்தனை நாள் அவன் இருப்பான்னு ஒவ்வொரு நாளா கவுண்ட் டவுன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த குழந்தை பாவம் ஹீஸ் அரௌண்ட் 10 or 12 years old. அவனால இது எதுவுமே தாங்கிக்கவே முடியல. Okay, so Miss Murdstone even keeps a calendar and counts the days until he must return to Salem House. அப்போ அந்த கேலண்டர்ல நோட் பண்ணிட்டே வர்றாங்க இவன் எப்ப கிளம்புவான்னு சொல்லிட்டு. David knows that simply his being in the room with Murdstones causes his mother great stress, so he tries to avoid them. அவனுக்கு வந்து புரிஞ்சுக்க முடியுது. என்னன்னா அம்மா கூட இருக்கிறப்போ மர்ட்ஸ்டோன்ஸும் அங்க இருந்தாங்கன்னா அம்மா தடுமாறுறா என்ன பண்றதுன்னு தெரியாம நம்ம கூட பேசாம இருக்கவும் முடியல, பேசினாலும் பிரச்சனை வருது. ஸோ அவளுக்கு ரொம்ப தான் ஸ்ட்ரெஸ் ஆகுது. அம்மாவுக்கும் நம்ம வர்றது நம்மளால அம்மாவுக்கு பிரச்சனை வருதுன்னு அந்த குழந்தை வந்து யோசிக்கிறான் டேவிட். ஸோ ஹி இஸ் ஃபீலிங் வெரி டஃப். அந்த மிசரபிளா ஃபீல் பண்றான். நம்மளால அம்மாவுக்கும் ரொம்ப கஷ்டம் அப்படின்றது வந்து ரொம்பவே ஃபீல் பண்றான். ஓகே, திஸ் லீட்ஸ் டு தெம் ரெபியூக்கிங் ஹிம் ஃபார் ஹேவிங் அ சலன் ஆட்டிடியூட். ஸோ அவங்கள அவாய்ட் பண்ணி அவங்க அம்மாவையும் அவாய்ட் பண்ணி அவன் போறான். உடனே அவங்க ரெண்டு பேரும் என்ன அம்மாட்ட கூட பேச மாட்டான், திமிர் பிடிச்சவன்ற மாதிரி பேசுறாங்க மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் அந்த சாரி மிஸ் அண்ட் மிஸ்டர் மர்ட்ஸ்டோன். Thus he is forced to sit with them, afraid of even more of fear of being reproached or even beaten. அதனால அவன் பயந்துகிட்டே வந்து அவங்க கூட உட்காருவான், பேசுவான், கஷ்டப்பட்டு அந்த ஒவ்வொரு அவங்க கூட உட்கார்றது பேசுறது எல்லாமே அவனுக்கு பயமா தான் இருக்கு. The day of his departure arrives, none too soon. சீக்கிரமா அவன் போகிற நாளும் வருது. As he is driving away in the coach, he hears his mother call to him. வண்டி கிளம்பி போறப்ப அவங்க அம்மா பின்னாடியே ஓடி வர்றாங்க. He looks back and sees her holding up his baby brother, not a hair on her head even stirring. This is the last memory of her he will live. ஓகே, ஸோ அவன் ஒரு அம்மா கத்திட்டே வந்தோன்னா திரும்பி பார்க்குறான். அவங்க அம்மாவை வந்து அந்த கேரேஜில் போயிட்டு அவங்க ஓடி வர்றது, குழந்தைய தூக்கி இருக்க பிடிச்சிட்டு ஓடி வர்றதை பார்க்குறான். அந்த பேபி பிரதரை தூக்கிட்டு வர்றதை பார்க்குறான். அதுதான் அவனுக்கு அவங்க அம்மாவை பற்றிய கடைசி நினைவு. ஏன்னா அதுக்கப்புறம் அவங்க அம்மாவை அவன் உயிரோட பார்க்கல. ஸோ இதுதான் லாஸ்ட் டைம் தட் ஹி சீஸ் ஹிஸ் மதர் லைவ். அந்த மெமரி நல்லாவே டேவிட்க்கு ஞாபகம் இருக்கு இப்போவும். ஏன்னா டேவிட் வந்து இப்போ தன்னோட பாஸ்ட் தான் சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு ஞாபகப்படுத்த விரும்புறேன். அவனோட சின்ன வயசுல இருந்து அவரோட அட்வென்ச்சர்ஸ் தான் சொல்லிட்டு இருக்காரு. David's birthday comes soon. He is called to the parlor and he goes eagerly, expecting a package. But instead, Mrs. Creakle informs that his mother has died. அவன் பர்த்டே வருது, அவனை கூப்பிட்டோன்னே என்ன நினைச்சிட்டு போறான், சரி நம்மளுக்கு ஏதோ ப்ரெசன்ட் அம்மா ஏதோ அனுப்பியிருப்பாங்கன்னு நினைச்சிட்டு போறான். ஆனா அவனுக்கு என்ன ஒரு நியூஸ் தான் வருது, என்னன்னா உங்க அம்மா இறந்துட்டாங்கன்ற நியூஸ். He experiences the deepest, most sincere sorrow that he has ever known. அப்படி ஒரு கஷ்டமா இருக்கு அவனுக்கு. அந்த மாதிரி ஒரு சாரோ அவனுக்கு வந்ததே இல்லை அந்த வயசுல அது வரைக்கும். The only advantage is that he gets more respect from the boys as a result of this tragedy. இந்த ட்ராஜடினால இதுல ஒரே அட்வான்டேஜ் என்னன்னா அங்க இருக்க பசங்க எல்லாம் இவனை பார்த்து பரிதாபப்படுறாங்க, இவனுக்காக இறக்கப்படுறாங்க, இவன் மேல ஒரு மரியாதை செலுத்துறாங்க. அது எல்லாம் தான் அவனுக்கு கிடைச்ச அட்வான்டேஜ். He goes home for the funeral and is taken to the funeral parlor by Mr. Omer, a jolly fat man whose family is quite happy and loving, so much so that David can only look at them in wonder. அப்போ அவன் போறப்போ அவனை கூப்பிட்டு போறது வந்து மிஸ்டர் ஓமர்னு ஒருத்தர். அவர் ஒரு ஹாப்பி ஃபேமிலியோட இருக்காரு. அதனால அவன் வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு இப்படி கூட ஃபேமிலி ஹாப்பியா இருக்குமா அப்படிங்கிறத அவன் வந்து கவனிக்கிறான். அடுத்ததான் அந்த அவங்க ஃபியூனரலுக்கு அம்மாவோட ஃபியூனரலுக்கு போற வழியில அவன் மீட் பண்ற ஒரு கேரக்டரா தான் நம்ம ஓமரை பார்க்கிறோம். It is then that he learns that the baby died as well. So அவங்க மூலமா தான் அவருக்கு இன்னொரு விஷயமும் தெரியுது, என்னன்னா தம்பியும் அந்த குழந்தையும் இறந்துருச்சு அம்மாவோட சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, he is fitted for his morning suit and then brought back home. அதாவது வர்ற வழியிலேயே அவனுக்கு மார்னிங் சூட் எல்லாம் போட்டு விட்டு தான் கூப்பிட்டு வர்றாங்க. Where he finds Mr. Murdstone in a melancholy, almost angry mood, Miss Murdstone controlling and detached, and Peggotty, who has been staying up with his mother's body all night, absolutely distraught. ஸோ வந்து பார்க்குறான், எல்லாருமே வந்து அப்படியே மூடியா உட்கார்ந்துருக்காங்க. மிஸ்டர் மர்ட்ஸ்டோன், மிஸ் மர்ட்ஸ்டோன், பெகட்டி வந்து அப்படியே ஃபுல்லா அவங்க அம்மா பாடியோட உட்கார்ந்துட்டு இருக்காங்க. After the funeral, David gratefully finds himself
completely neglected by the Murdstones and is happy to have permission to go to Yarmouth with Peggotty, who has been given a month's notice of her release by Mr. Murdstone. இப்போ வந்து அந்த ஃபியூனரலுக்கு அப்புறம் அவனை யாருமே கண்டுக்கிறது இல்ல. அவங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் இவனை யாருமே நோட்டீஸே பண்றது இல்ல. மிஸ்டர் மர்ட்ஸ்டோனும் அந்த மிஸ் மர்ட்ஸ்டோன் அவங்க சிஸ்டரும் வேற எதுலயோ அந்த சொத்துக்களை எல்லாம் கைப்பற்றுறதுல இருக்கிறாங்க. அப்போ இவனை நோட்டீஸே பண்ணல. இவன் வந்து யார்மவுத்துக்கு போறேன், பெகட்டியோட வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொன்னப்பயும் அவனுக்கு வந்து சரி போயிட்டு வான்னு சொல்லிடுறாங்க. பெகட்டிக்கு வந்து 1 month டைம் தரும், அதுக்குள்ள நீ வேற வேலை பார்த்துக்கோ, இங்க இருந்து கிளம்புன்னு மிஸ் பெகட்டியும் சொல்லிட்டாங்க. On the carriage ride, Mr. Barkis is constantly flirting with Peggotty, nudging her and asking if she is pretty comfortable. போற வழியில அந்த இதுல போறாங்க இல்லையா, they are going in a carriage. அந்த கேரேஜ்ல திரும்ப பார்க்கிஸ் வர்றாரு. அவர் வந்து பெகட்டிட்ட ஃபிளர்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு. After he has dropped them off, Peggotty reveals to David that she is thinking of marrying him and David wholeheartedly approves. அங்க வீட்ல அங்க போய் யார்மவுத் போனோன்னு பெகட்டி சொல்றாங்க, நான் பேசாம இவரை கல்யாணம் பண்ணிக்கலான்ட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னு டேவிட் வந்து ரொம்ப சந்தோஷமா ஓகே கோ ஹெட்னு சொல்றான். டேவிட் இஸ் எக்ஸைட்டட் டு see everyone, especially little Emily, who has grown much more into a woman. இப்போ அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு ஃபர்ஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் யங்கா இருக்கப்போ வந்தான், ஒரு 3-4 years பிஃபோர் வந்தான். இப்போ கொஞ்சம் ஒரு மெச்சூர்டு யங் மேனா வர்றான். இங்க யாரு அப்படின்னு சொன்னா நம்ம டேவிட். அங்க பாத்தாங்கன்னா எமிலியும் ரொம்ப grown up கேர்ளா இருக்கா. She teases him and refuses to be as affectionate as she was before, which pains him. அவளோட விளையாட கூப்பிடுறான், ஆனா அவ வந்து ஒதுங்கி போறா. She has grown up, அவ கொஞ்சம் ரிசர்வ்டா இருக்கிறா. அது அவனுக்கு கஷ்டமா இருக்கு. It is only at the end of his trip that she agrees to let him kiss her and to sit next to him in the parlor. Okay, ஆரம்பத்துல ரொம்ப விலகி இருக்கா, போக போக தான் அவன் கிட்ட கொஞ்சம் ஒட்டி வரா. Mr. Barkis visits every night and leaves little gifts for Peggotty. அங்க யார்மவுத்துல இருக்கிறப்போ டெய்லி வந்து பெகட்டியா பார்த்துட்டு போறாரு பார்கஸ். ஏன்னா அவங்க ஒத்துக்கிட்டாங்க இல்லையா கல்யாணத்துக்கு, அதனால. One day they announce that they are going on a holiday together with David and little Emily. On the trip they get married. எமிலியையும் டேவிடையும் கூப்பிட்டு போய் 2 பேரும் ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. The night before David leaves, he stays in the couple's house and Peggotty informs him that she will visit him weekly and that he will always have a room in her house. So பெகட்டி வந்து சந்தோஷமா அனுப்பி வச்சிருக்காங்க. பெகட்டிக்கு இப்போ அவங்க வந்து எங்க போக முடியாது, மர்ட்ஸ்டோன் அதாவது டேவிடோட வீட்டுக்கு போக முடியாது. ஏன்னா அவங்க வந்து நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க வெளியேற சொல்லி. So she has selected a life. ஒரு லைஃப் செலக்ட் பண்ணி அவங்க ஒரு பக்கமா செட்டில் ஆயிட்டாங்க. டேவிட் என்ன சொல்றாங்க, நீ இப்போ நான் வந்து அடிக்கடி உன்னை பாத்துக்கிறேன் இங்க இருக்கிறப்ப எல்லாம்னு சொல்றாங்க. ஓகே, இப்போ ஸ்கூல்ல இருந்து யாரு வந்துட்டா, டேவிட் வந்து வந்துட்டான். எஸ் கம் பேக் ஃப்ரம் ஸ்கூல். அடுத்து அவனை ஸ்கூலுக்கு அனுப்புவாங்களான்னு கூட தெரியாது. அந்த மாதிரி ஒரு நிலையில தான் டேவிட் இருக்கான். டேவிட் ரிட்டர்ன்ஸ் ஹோம் டு ஈவன் மோர் நெக்லெக்ட் தேன் பிஃபோர். இப்ப பார்த்தா சுத்தமா அவனை ஒரு மனுஷனாவே 2 பேருமே மதிக்கிறதே கிடையாது. அங்க வந்து டேவிட்னு ஒரு கிரீச்சர் இருக்கிறதையே அவங்க 2 பேருமே பார்க்கறதே இல்லை. Although Peggotty does come to visit him once a week, he is never allowed to visit her. பெகட்டி எங்கேயோ தூரத்துல இருந்து தான் பார்த்துட்டு போகணும். ஏன்னா வீட்டுக்குள்ள அவளை அலோவ் பண்றது கிடையாது. One day Mr. Murdstone informs him that David will be sent to work for one of Mr. Murdstone's friends, Mr. Quinian, in a counting house. அப்புறம் ஒரு நாள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீ வேலைக்கு போகணும் அப்படின்ற மாதிரி அவன்கிட்ட சொல்றாங்க. He will have to work for his own food and pocket money and the Murdstones will provide for his lodging and laundry. என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, உன்னோட ஃபுட்டு, உன்னோட கை செலவு எல்லாமே நீ தான் பார்த்துக்கணும், அதுக்கெல்லாம் நீ தான் ஏர்ன் பண்ணணும். எங்கேயோ ஒரு இடத்துல வந்து வேலை செய்ய அவனை அனுப்புறாங்க. நீ தங்குறதுக்கும் லாண்ட்ரி, உன்னோட ட்ரெஸ்ஸுக்கு இந்த செலவு செய்த விஷயங்கள் அதுக்கு மட்டும்தான் நாங்க ப்ரொவைட் பண்ணுவோம், மற்ற எல்லா செலவும் நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. டேவிட் லீவ்ஸ் வித் மிஸ்டர் குவினியன் த நெக்ஸ்ட் டே, taking only a little piece of luggage and leaving his hometown behind. So இப்போ அவனை திரும்ப அவங்க அம்மா இருந்த வரைக்கும் அட்லீஸ்ட் அவனை படிக்க அனுப்புனாங்க. இப்போ அவனுக்கு படிப்பும் கிடையாது, அவன் வேலை பார்த்து அவனோட செலவுகளை சமாளிக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அட் அ யங் ஏஜ் ஒரு 12 years 13 years இருக்கும். அந்த டைம்ல டேவிட் வந்து he is leaving to work for his own pocket money. அவனுக்கான தேவைகளை நிறைவேற்றிக்க அவன் வந்து வேலைக்கு கிளம்புறான். ஸோ இதுதான் சாப்டர் 10 வரைக்கும் இருக்கக்கூடிய டேவிட் காப்பர்ஃபீல்டு ஸ்டோரியோட plot summary. I hope you like my explanation. Like and subscribe my channel for more such videos. Press the bell icon for continuous notifications and thank you for watching.